அவர் உனக்கு வைத்திருக்கிற தகுதி ಅದು ನಿನಗಿಟ್ಟಿರುವ ಯೋಗ್ಯತೆ, அது ರಾಜಕುಮಾರ என்ற தகுதி, ಅದು ರಾಜಕುಮಾರ ராஜகுமாரத்தி என்ற தகுதி. ರಾಜಕುಮಾರತೆ ಎಂಬ அந்த ಯೋಗ್ಯತೆ, தகுதி தான் அவளுக்கு உண்டு. ಆ ಯೋಗ್ಯತೆ ಅವರ ಬಳಿ ಉಂಟು. அந்த ராஜகுமாரன் ராஜகுமாரத்தி என்கிற தகுதியை நீ இழந்து விடாதே. ಆ ರಾಜಕುಮಾರ ರಾಜಕುಮಾರತೆ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡ. மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்குரிய பிரசங்கத்தின் தலைப்பு தகுதியானவன். ಇವತ್ತಿನ ಅಂಶವು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವನು. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தகுதியை குறித்து இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போகிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಕುರಿತು ಸ್ವಲ್ಪ ನೋಡಕ್ಕಿದ್ದೀವಿ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ಈ ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கும் பொழுது ಸತ್ಯ ಗ್ರಂಥದಿಂದ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯ ನೋಡುವಾಗ வேதம் என்ன சொல்லுகிறது என்று ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇನು நாம் ಹೇಳುತ್ತದೆ அறிந்து கொள்ளலாம். ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥದವರ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯವು 5ஆம் வசனத்தையும் 5ನೇ ವಾಕ್ಯವು 6ஆவது வசனத்தையும் பார்க்கலாம். 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. இங்கே இந்த 2 வசனங்களிலே ಈ 2 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ கர்த்தருடைய வார்த்தை ದೇವರ ಮಾತು தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டு ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಹೇಳಲ್ಪಟ್ಟು அவர்களால் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் கவனிப்போம். ಅವರಿಂದ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು இந்த ಗಮನಿಸೋಣ. 2 கொரிந்தியர் 3:5-6 ಈ 2 ಕೊರಿಂಥದವರ ಪುಸ್ತಕ 2:3 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆಯು ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಿದೆ. அடுத்து பாருங்க, புது உடன்படிக்கையின் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இது சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இது ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು ಕಾರ್ಯವಿದೆ. இங்கே சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, நாங்கள் எங்களாலே ನಾವು ನಮ್ಮಿಂದಲೇ தகுதி உள்ளவர்கள் அல்ல, ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರಲ್ಲ. எங்களுடைய தகுதி ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ தேவனாலே உண்டாயிருக்கிறது. ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಿದೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நம்முடைய தகுதி ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ தேவனாலே உண்டாயிருக்கிறது. ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಿದೆ. படிச்சவங்களா இருக்கலாம், ನಾವು ಓದಿದವರಾಗಿರಬಹುದು, படிக்காதவங்களும் இருக்கலாம். ಓದಿ ಇಲ್ಲದವರಾಗಿರಬಹುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. திறமை உள்ளவர்களும் இருக்கலாம், திறமை இல்லாதவர்களும் இருக்கலாம். ನಾವು ಧೈರ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿರಬಹುದು ಅಥವಾ ಧೈರ್ಯ ಇಲ್ಲದವರಾಗಿರಬಹುದು. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? எங்களுடைய தகுதி ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ தேவனால உண்டாயிருக்கிறது. ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಿದೆ. ஒரு மனுஷன் தேவனால் உண்டாயிருப்பான் என்றால், ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಿದೆ ಇರಬೇಕಾದ್ರೆ, தேவனால் நடத்தப்படுவான் என்றால், ಅವನು ದೇವರಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. அவனுடைய தகுதி தேவனாலே உண்டாகும். ಅವನ ಯೋಗ್ಯತೆ ದೇವರಿಂದಲೇ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவன் போய் சும்மா நின்னா போதும், ಅವನು ಹೋಗಿ ಸುಮ್ಮನೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ அவனுடைய தகுதி அங்க வெளிப்பட்டுரும். ಅವನ ಯೋಗ್ಯತೆಯಲ್ಲಿ அவன் போய் ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. சும்மா பேசின போதும், ಅವನು ಮಾತಾಡಿದ್ರೆ அவன் ಸಾಕು, பேச்சில வெளிப்பட்டுரும். ಅವನು ಮಾತಾಡಲಿ அவன் ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. வருகிறான் என்று சொன்னா போதும், ಅವನು ಬರುತ್ತಾನೆ ಅಂತ அவன் ಹೇಳಿದ್ರೆ வருகைக்கு ಸಾಕು, முன்னே அங்க நடந்து விடும். ಅವನು ಬರುವಿಕೆ ಮುಂಚೆ ಅದು ನಡಿ ಮುಗಿದತೆ. இது நம்மளால் உண்டாகிறது அல்ல, ನಮ್ಮಿಂದ ಉಂಟಾಗಿದೆ, நம்மை உண்டாக்கின தேவனால் உண்டாகிற தகுதி, ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಯೋಗ್ಯತೆ, தேவனால் உண்டாக்கப்படுகிற தகுதி. ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಯೋಗ್ಯತೆ ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அடுத்த வசனத்துல சொல்றாரு, ಮುಂದಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಸೇವಕನಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கினார். ಆತನೇ ನಮ್ಮನ್ನ ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. அது கீழே சொல்லுகிறது, ಕೆಳಗೆ ಹೇಳುತ್ತದೆ, எழுத்துக்குரியதாய் இராமல் ಅದು ನಮಗೆ ತಕ್ಕದಾಗಿರಲ್ಲ, ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ಆತ್ಮಕ್ಕೆ ತಕ್ಕದಾಗಿರುತ್ತದೆ. எழுத்து கொல்லுகிறது,
ಅದು ಬರೆಯುವುದು ಅದು ಕೊಳ್ಳುತ್ತದೆ, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ಆತ್ಮ ஒரு ಪುನರ್ತನಗೊಳ್ಳುತ್ತದೆ. மனுஷனுக்குள்ள தேவ ஆவி இருப்பார் என்றால் ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಒಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಇರುತ್ತಾರೆ ಅಂದರೆ அந்த மனுஷன் தகுதி உள்ளவனாய் இருப்பான். ಆ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಮನುಷ್ಯನು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವನಾಗಿರುತ್ತಾನೆ. அவன் அழகாய் இருந்தாலும் அழகாய் இல்லாவிட்டாலும், ಅವನು ಅಂದವಾಗಿದ್ರು ಸರಿ, ಅಂದವಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಸರಿ, சம்பாதித்தாலும் சம்பாதிக்கவிட்டாலும், ಅವನು ಸಂಪಾದಿಸಿದ್ರೆ ಅವನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಸರಿ, எந்த சூழ்நிலையிலும் ಏನೇ ಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ அவன் தகுதி உள்ளவனாய் கர்த்தர் காண்பிப்பார். ಅವನು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವನಾಗಿ ದೇವರು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அவனுடைய தகுதி ಅವನ ಯೋಗ್ಯತೆ பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிற தகுதி. ಆ ಪರಲೋಕ ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಿರುವಂತ ಒಂದು ಯೋಗ್ಯತೆ. மனுஷரா இருக்க நம்ம சொல்லலாம், ಮನುಷ್ಯನಾಗಿರೋದು ನಾವು அவன் ಹೇಳಬಹುದು, சாப்டர் முடிஞ்சிச்சு, ಅವನ ಕತೆ ಅಷ್ಟೇ, அவன் அவ்வளவுதான், ಅವನಷ್ಟೇ, இனி எழுந்திருக்க மாட்டான். ಇನ್ನು ಎದ್ದೊಳಕ್ அவன் ಆಗೋದಿಲ್ಲ. யோக்கியத்தை தெரிஞ்சிச்சு, ಅವನ ಯೋಗ್ಯತೆ ಗೊತ್ತಾಯ್ತು, அவன் அவ்வளவுதான், ಅವನಷ್ಟೇ, அவனால இனி என்ன செய்ய முடியும்? ಅವನಿಂದ ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗುತ್ತದೆ? இப்படி சொல்லுகிறவர்கள் மத்தியில ಹೀಗಾಗಿ ಹೇಳುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவன் தேவ ஆவி உடையவனாய் ಅವನು ದೇವರ ಆತ್ಮ தேவனால ಉಳ್ಳವನಾಗಿ தகுதிப்படுத்தவனாய் இருப்பான் என்றால், ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ಯೋಗಿಸಲ್ಪಡುತ್ತನಾಗಿರುವುದಾದರೆ இங்க மனிதர்கள் சொன்ன வார்த்தை இங்க செல்லாது. ಈ ವ್ಯಕ್ತಿಗಳು ಹೇಳೋ ಮಾತು ಅಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஒரு தகப்பனுக்கு 2 மகன் உண்டு. ಒಂದು ತಂದೆಗೆ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. அதுல ஒருவன் என்ன செய்கிறான்? ಆದ್ರೆ ಒಬ್ಬರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? அப்பாவிடத்துல ஃபைட் பண்ணுகிறான். ತಂದೆ ಬಳಿ ಜಗಳ ಆಡುತ್ತಾನೆ. அண்ணனுடைய வார்த்தை கேட்பதில்லை. ಅನ್ನ ಮಾತು ಕೇಳುವುದಿಲ್ಲ. உலகத்தை பார்த்தான், ಲೋಕವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. உலக நண்பர்களை கண்டான். ಲೋಕ ಸ್ನೇಹಿತರನ್ನು இதுதான் ನೋಡುತ್ತಾನೆ. வாழ்க்கை, ಇದೇ ನಮ್ಮ ಜೀವಿತ, இதுதான் ஜீவியம், ಇದೇ ಜೀವಿತವು, இதுதான் நடைமுறை. ಇದೇ ನಡೆಮಾಡು. அப்பா கிட்ட இருந்து என்ன சாதிக்க முடியும்? ನಾವು ತಂದೆ ಬಳಿ ಏನ್ ಸಾಧನೆ ಮಾಡಕ್ ಆಗುತ್ತದೆ? அண்ணனோட இருந்து என்ன பண்ண முடியும்? ಅನ್ಯ ಜೊತೆಗಿದ್ದು ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗುತ್ತದೆ? உலகத்தை பார்க்கலாம், ಲೋಕವನ್ನು ನೋಡೋಣ, நம்மளால முடியும், ನಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತದೆ, என்னால முடியும், ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತದೆ, என்னால முடியும் என்று சொல்லி ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತದೆ ಅಂತ தன் ಹೇಳಿ தகப்படத்துல ஃபைட் பண்ணி ತನ್ನ ತಂದೆ ಬಳಿ ಜಗಳ தன் ಆಡಿ அண்ணனை எதிர்த்து ತನ್ನ ಅಣ್ಣನನ್ನು அவனுடைய ಎದುರಿಸಿ உரிமையெல்லாம் 2ஆக பிரித்து ಅವನ ಅಧಿಕಾರವನ್ನು ಎರಡಾಗಿ ಅದನ್ನು அதை ಬೇರ್ಪಡಿಸಿ எடுத்துக்கொண்டு தூரதேசத்துக்கு போனான். ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೂರ ಪ್ರಯಾಣ ಹೋಗುತ್ತಾನೆ. அவன் என்ன நோக்கத்துல போனான்? ಅವನು ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ என்னால ಹೋಗುತ್ತಾನೆ? முடியும், ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತದೆ, என்னால ஆகும், ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತದೆ, நான் பாரு என் திறமையை காண்பிக்கிறேன், ನೋಡು ನನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ, நான் ஒரு பெரிய ஆளா மாறுவேன், ನಾನು ದೊಡ್ಡ ಆಳಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ, என்னுடைய ஆஸ்தி பெருசா இருக்கும், ನನ್ನ ಆಸ್ತಿ ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತದೆ, என்னுடைய சம்பாத்தனை பெருசா இருக்கும். ನನ್ನ ವರಮಾನ ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತದೆ. இப்படி தனக்குத்தானே அவன் கோட்டை கட்டி ಅವನು ತನ್ನೊಳಗೆ ಈ ತರ ಕೋಟೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು நய வஞ்சகவுடைய வார்த்தைக்கு இடங்கி ನಯಕ ವಂಚಕವಾದ ಮಾತಿಗೆ ಅವನು ಒಳಗಾಗಿ அப்பாவை வெறுத்து அண்ணனை தள்ளி ತಂದೆಯನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ಸಹೋದರನನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು உலகத்தை நாடி போனான். ಲೋಕವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗದನು. உலகத்தை நாடி போனவனுக்கு கிடைத்த பரிசு என்ன? ಲೋಕವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗಿದ್ದಕ್ಕೆ ಸಿಕ್ಕುವ ಬಹುಮಾನವೇನು? அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன? ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕಿದ ಬಹುಮಾನವೇನು? பண்டிகை மேய்க்கிறவனுடைய உடை கிடைத்தது. ಅಂದಿ ಮೇಯಿಸುವನ ಬಟ್ಟೆ ಸಿಕ್ಕಿತು. பண்டிகை வைக்கப்படுகிற பண்டிகை வைக்கிற உணவு அவனுக்கு கிடைத்தது. ಅಂದಿಗೆ ಇಟ್ಟಿರೋ ಊಟವನ್ನು ಸಿಕ್ಕಿತು. பண்டிகை ஆமென் படுக்கிற இடம் அவனுக்கு கிடைத்தது. ಅಂದಿ ಇರುವಂತ ಸ್ಥಳವು ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. அப்பாவோடு வாழ்ந்த காலம் எப்படி? ಅವನು ಬೆಳೆದಿದ್ದ ದಿನಗಳು ಹೇಗೆ? அண்ணனோடு சஞ்சரித்தது எப்படி? ಅಣ್ಣ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಿದ ராஜ ಹೇಗೆ? மரியாதை, ರಾಜ್ಯ ಮರ್ಯಾದೆ, கனத்துக்குரிய மரியாதை, ಗಣಕ್ಕೆ ತಕ್ಕಂತ மேன்மையான ಮರ್ಯಾದೆ, மரியாதை, ಒಂದು ಉನ್ನತವಾದ உயர்ந்த ಮರ್ಯಾದೆ, மரியாதை, ಸ್ಥಿತಿಯುಳ್ಳ ಮರ್ಯಾದೆ, சகலமும் நன்மையாயிருக்கிற மரியாதை. ಸಕಲ ಒಳ್ಳೆದಾಗಿರುವಂತ ಮರ್ಯಾದೆ. நடையில ஒரு கணம் இருந்தது, ನಡೆಯಲು ಒಂದು ಗಣವಿತ್ತು, பார்வையில ஒரு கணம் இருந்தது, ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಗಣವಿತ್ತು, பேச்சில ஒரு கணம் இருந்தது, ಮಾತಲ್ಲಿ ಗಣವಿತ್ತು, செயல்ல ஒரு கணம் இருந்தது. ಅವನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಗಣವಿತ್ತು. ಕಾರಣವು அப்பாவோடு இருக்கும்போது ತಂದೆ ಜೊತೆಗೆ அப்பாவை ಇರುವಾಗ விட்டு பிரிந்தான், ತಂದೆ ಬಿಟ್ಟು ಹೋದನು, அப்பா விட்டு ஓடுகிறான். ತಂದೆ ಬಿಟ್ಟು ಓಡಿಬಿಟ್ಟನು. அவனுடைய தகுதி ಅವನ ಯೋಗ್ಯತೆ அவனை என்ன சொல்லுகிறது? ಅವನನ್ನು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? உயர்த்தி வைக்கிறது போல பேசுகிறது. ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕುವ ರೀತಿಯಲ್ಲಿ வா ಮಾತಾಡುತ್ತದೆ. உலகத்துக்குள்ள ಬಾ ಲೋಕ ಒಳಗಡೆ வந்து பாருண்டு இழுக்கிறது. ಬಂದು ನೋಡಂತ ಎಳೆಯುತ್ತದೆ. அதற்கு செவி கொடுத்த இவனோ ಅದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟಂತ ಇವನು உலகத்தை நம்பி போனான். ಲೋಕವನ್ನು ನಂಬಿ ಹೋದನು. ஒரு பெரிய ஏமாற்றத்தை கண்டான். ಒಂದು ದೊಡ್ಡ ಏಮಾರಿಕೆಯನ್ನು ಕಂಡನು. ஹalleluya. ಹalleluya. அவன் தகுதி என்னன்னு அவனுக்கு தெரிந்து விட்டது. ಅವನ ಯೋಗ್ಯತೆ ಅಂತ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. அவனுடைய தகுதி என்னன்னு புரிஞ்சிச்சு. ಅವನ ಯೋಗ್ಯತೆ ಏನಂತ அவன் ಗೊತ್ತಾಯ್ತು. தகுதியை திருப்பி பார்க்கிறான். ಅವನ ಯೋಗ್ಯತೆ ತಿರುಗಿ ನೋಡ್ತಾನೆ. முன்ன நடந்ததை யோசிக்கிறான், ಮುಂಚೆ ನಡೆದಿದ್ದು இப்ப நடக்கிறதை ಯೋಚಿಸ್ತಾನೆ. யோசிக்கிறான். ಇವಾಗ ನಡೆಯೋದು ஐயோ ಯೋಚಿಸ್ತಾನೆ. என் தகுதி என்ன? ಇದು ನನ್ನ ಯೋಗ್ಯತೆ என் ಏನು? அப்பா வீட்டுல எவ்வளவு வேலைக்காரர்கள், ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ ಎಷ್ಟು ಕೆಲಸಗಾರರಿದ್ದಾರೆ? என் படுக்கறை எப்படி இருந்தது, ನನ್ನ ಹಾಸಿಗೆ ಹೇಗಿದೆ? என்னுடைய குளியலறை எப்படி இருந்தது, ನನ್ನ ಸ್ನಾನ ಮಾಡುವ ರೂಮ್ நான் ಹೇಗಿದೆ? சாப்பிடுகிற சாப்பாடு எப்படி இருந்தது, ನಾನು ಮಾಡೋ ಊಟವು ಹೇಗಿದೆ? நான் உடுத்துகிற உடை எப்படி இருந்தது, ನಾನು ಹಾಕಿಕೊಳ್ಳೋ ಬಟ್ಟೆ ಯಾವ ರೀತಿ என்னுடைய ಇದೆ? பாதரட்சிகள் எப்படி இருந்தது, ನನ್ನ ಪಾದರಕ್ಷೆಗಳು நான் ಹೇಗಿದೆ? நடக்கும்போது அந்த அடை எப்படி இருந்தது, ನಾನು ನಡೆಯುವಾಗ ನಡೆ ಹೇಗಿತ್ತು? என் சுத்தி இருக்கிறவங்க எப்படி பேசினார்கள். ನನ್ನ ಸುತ್ತಲಿಯವರು ಹೇಗೆ ಮಾತಾಡಿದರು? இன்றைக்கு என்னுடைய தகுதியை நான் இப்படி இழந்து விட்டேன். ಇವತ್ತು ನನ್ನ ಯೋಗ್ಯತೆ ನಾನು ಕಳೆದುಕೊಂಡೆ. என் தகுதி என்னை விட்டு போய் விட்டது. ನನ್ನ ಯೋಗ್ಯತೆ ನಾನು ಬಿಟ್ಟು நான் ಹೋಯ್ತು. உலக
ನನ್ನ ಲೋಕವನ್ನು என் ನಂಬಿ தகுதியை உலகத்து மேல வைத்து ನನ್ನ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು நான் அதை ಲೋಕದಲ್ಲಿ ಇಟ್ಟೆ. சாதிப்பேன் இதை சாதிப்பேன் என்று ನಾನು ಅದನ್ನು ಸಾಧನೆ ಮಾಡುತ್ತೆ ಇದನ್ನು ಸಾಧನೆ உலகத்தை ಮಾಡುತ್ತೆ நம்பி ಅಂತೇಳಿ. வந்தேனே. ಲೋಕವನ್ನು ನಂಬಿ ಬಂದಿಲ್ಲ. உலகம் கொடுத்த பரிசு என்ன? ಲೋಕವು ಕೊಟ್ಟ ಬಹುಮಾನ உலகம் கொடுத்த வெகுமதி என்ன? ಕೊಟ್ಟ ಬಹುಮಾನವೇನು? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವ ಜನರೇ, இன்றைக்கு அப்பாவுடைய தகுதி உங்ககிட்ட இருக்கு. ನೀವು ತಂದೆಯ ಯೋಗ್ಯತೆ ನಿನ್ನ ಬಳಿ ಇದೆ. அவருடைய ஆவிக்குரிய மகிமை உங்ககிட்ட இருக்கு. ಆತನ ಆತ್ಮಿಕ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದೆ. அந்த ஆவிக்குரிய மகிமை என்கிற தகுதியை நீ இழக்கும்போது ಆತ್ಮಿಕವುಳ್ಳ ಮಹಿಮೆ ನೀನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವಾಗ இந்த உலகம் கொடுக்கிற பரிசு உனக்கு வித்தியாசமாய் இருக்கும். ಲೋಕ ಕೊಡುವ ಬಹುಮಾನ ನಿನಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. அது உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். ಅದು ನಿನಗೆ ಏಮಾರಿಕೆಯನ್ನು அது ಕೊಡುತ್ತದೆ. உனக்கு வேதனையை கொடுக்கும். ಅದು ನಿನಗೆ ವೇದನೆಯನ್ನು அது ಕೊಡುತ್ತದೆ. உனக்கு கண்ணீரை கொடுக்கும். ಅದು ನಿನಗೆ ಕಣ್ಣೀರನ್ನು அது ಕೊಡುತ್ತದೆ. உனக்கு தோல்வியை கொடுக்கும். ಅದು ನಿನಗೆ ಸೋಲನ್ನು அது ಕೊಡುತ್ತದೆ. உனக்கு சரீரத்தில் பலவீனத்தை கொடுக்கும். ಅದು ನಿನಗೆ ಶರೀರದಲ್ಲಿ ರೋಗವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அது உனக்கு எல்லா விதமான இழப்புக்கு நேராக கொண்டு போய் ಅದು விடும். ನಿನಗೆ ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳುವಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அன்பு சகோதரனே சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿ உன் ಸಹೋದರಿಯೇ, வாழ்க்கை பாதை சற்று சிந்தித்துப்பா. ನಿನ್ನ ಜೀವನ ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡು. நீ அவரோடு இருக்கிற ஒவ்வொரு வினாடியை யோசித்துப்பா. ನೀನು ಆತನ ಜೊತೆಗೆ ಒಂದು ಕ್ಷಣವನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡು. உன் நிலையை யோசித்துப்பா. ನಿನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಯೋಚನೆ நீ ಮಾಡಿ எந்த ನೋಡು. தகுதி உடையவா? ನೀನು ಯಾವ ಯೋಗ್ಯತೆ நீ ಉಳ್ಳವನು? நீயாகவே எழுதுகிற எழுத்தினுடைய தகுதி உடையவனா? ನೀನಾಗಿ ಬರೆಯುವಂತ ಒಂದು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವನಾ? உன் பெருமை என்கிற தகுதி இருக்கு, தகுதியை நினைக்கிறாயா? ನೀನು ಹೆಮ್ಮೆ ಎಂಬ ಒಂದು ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ನೆನೆಸುತ್ತೀಯಾ? உன் சரீர பல என்கிற தகுதியை நினைக்கிறாயா? ನಿನ್ನ ಶರೀರ ಬಲವ ಎಂಬ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ನೆನೆಸುತ್ತೀಯಾ? உன்னை சுத்தி இருக்கிற குடும்பத்தாருடைய வழிமுறை நினைத்த அந்த தகுதியை நினைக்கிறாயா? ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ಕುಟುಂಬದವರ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ನೆನೆಸಿ ನೋಡುತ್ತೀಯಾ? இவைகளுக்கெல்லாம் மேலானது, ಇವೆಲ್ಲ ಮೇಲಾದದ್ದು, இவைகளுக்கெல்லாம் கனமானது ಇವೆಲ್ಲ என் ಘನವಾದದ್ದು அப்பா இடத்துல உண்டு, ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ என் ಉಂಟು. அப்பா இடத்துல உண்டு. ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ ಉಂಟು. அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், ಅದನ್ನು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் சொன்னார், நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல, ನಾವು ನಮ್ಮಿಂದ ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರಲ್ಲ. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಿದೆ. எந்த மனுஷன் கர்த்தரை முன்ன வைத்து அவிடத்திலிருந்து வருகிற காரியத்தை நன்மையாய் பேசுகிறானோ, ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ದೇವರನ್ನು ಮುಂದಿಟ್ಟು ಅವರ ಬಳಿಯಿಂದ ಬರುವ ಮಾತನ್ನು ಮಾತಾಡುತ್ತಾನೋ அவனுக்கு பரத்திலிருந்து அந்த தகுதியை கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ಅವನಿಗೆ ಪರಲೋಕದ ದೇವರು ಅದನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. அவனுக்கு பரலோகத்திலிருந்து அந்த தகுதி கனமாய் கடந்து வரும். ಆತನಿಗೆ ಪರಲೋಕದಿಂದ ಆ ಯೋಗ್ಯತೆ ಗಣವಾಗಿ ಬರುತ್ತದೆ. இந்த இளைய மகனுடைய தகுதி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ಈ ಕಿರಿಯ ಮಗನ ಯೋಗ್ಯತೆ ಹೇಗಾಯ್ತು ಗೊತ್ತಾ? இவன் புத்தியை அப்படியே வைக்காம ಇವನ ಬುದ್ಧಿ ಆಗಿ ಇಡಬಾರದಂತ ಹೇಳಿ புத்திக்குள்ள தகுந்த விதத்தில் யோசித்தான். ಅದನ್ನು ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೋಚನೆ விழுந்த ಮಾಡ್ತಾನೆ. இடத்திலே கிடக்காம ಅವನು ಬಿದ್ದ ಜಾಗದಲ್ಲಿ விழுந்த ಇರಬಾರದು. இடத்திலிருந்து எழுந்திருக்கும்படி ಬಿದ್ದ ಜಾಗದಲ್ಲಿ ಎದ್ದೇಳುವಂತೆ இவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ಅವನು ಹೇಳುವುದೇನು ಗೊತ್ತಾ? என் தகப்பன் வீட்டில ನನ್ನ ತಂದೆ நான் ಮನೆಯಲ್ಲಿ மகனாய் செல்லாம ನನ್ನ ಮಗನಾಗಿ ஒரு ಹೋಗಬಾರದು. வேலைக்காரனா சொல்லுவேன், ಕೆಲಸಗಾರನಾಗಿ ஒரு ಹೋಗುತ್ತೇನೆ. வேலைக்காரனா சொல்லுவேன். ಕೆಲಸಗಾರನಾಗಿ அநேக ಹೋಗುತ್ತೇನೆ. வேலைக்காரர்கள் உண்டு. ಅನೇಕ ಕೆಲಸಗಾರರು அந்த ಉಂಟು. வேலைக்காரனோடு ಆ ಕೆಲಸ ಜಾಗದ நானும் ஒரு ಜೊತೆಗೆ வேலைக்காரனா போவேன். ನಾನು ಕೆಲಸಗಾರನಾಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. நீ எப்ப விழுந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கிறாயோ ನೀನು ಯಾವಾಗ ಬಿದ್ದ ಜಾಗದ ಎದ್ದೇಳುತ್ತೀಯೋ அந்த இடத்துல நீ கர்த்தருடைய மகிமையை நீ உணர்வாயானால் ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಸ್ಪರ್ಶಿಸಿದರೆ மறுபடியும் கர்த்தர் உனக்கு ஒரு கனமான வாழ்வை கொடுப்பார். ಮತ್ತೆ ದೇವರ ಘನವಾದ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இவன் எழுந்து வீரமாய் நடந்து வரும் பொழுது ಎದ್ದು ಧೈರ್ಯವಾಗಿ ನಡೆದು ಹೋಗುವಾಗ அவனுடைய நினைவு என்ன? ಅವನ ನೆನಪು வேலைக்காரன் என்கிற நினைவு. ಕೆಲಸಗಾರನ ಎಂಬ ನೆನಪು. ஆனா அவன் வருகிற நினைவு என்ன? ಅವನು ಬರುವಂತ ನೆನಪೇನು? வேலைக்காரனுடைய நினைவு. ಕೆಲಸಗಾರನ ಒಂದು ನೆನಪು. அவனுடைய நினைவிலும் அவனுடைய பேச்சிலும் அவன் செயலிலும் வேலைக்காரன் வேலைக்காரன் என்று நடந்து வருகிறான். ಅವನ ಮಾತಲ್ಲಿ ಅವನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಅವನ ಕೆಲಸಗಾರ ಎಂಬುದಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ஆனால் மகனை பிரிந்த தகப்பனோ ಆದ್ರೆ ಮಗನನ್ನು ಬೇರ್ಪಟ್ಟ எப்ப வருவா என் மகன்னு எதிர்பார்த்த அந்த தகப்படைய கண்கள் ಯಾವಾಗ ನನ್ನ ಮಗನು ಬರುತ್ತಾನೆ ಬದುರ್ತಾನೆ ಅಂತ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದ ಆ ತಂದೆ வேலைக்காரன் என்று சொல்லிக்கொண்டு வருகிற அவன் மேல் விழுந்தது. ಕೆಲಸಗಾರನ ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡು ಬರುವಂತ ಅವನ ಮೇಲೆ ಬಿತ್ತು. அங்கே கூலிக்காரன் என்று வருகிற இவனுக்கு ಅಲ್ಲಿ ಕೂಲಿಗಾರ ಅಂತ ಬರುವಂತ ಇವನಿಗೆ எதிரே இருக்கிற தகப்பனை தெரியவில்லை. ಎದುರೇ ಇರುವ ತಂದೆ ಕಾಣಲಿಲ್ಲ. எப்ப மக வருவான்னு எதிர்பார்த்த தகப்பனுக்கோ ಯಾವಾಗ ಮಗನು ಬರುತ್ತಾನೆ ಬದುರ್ತಾನೆ ಅಂತ ಎದುರು ನೋಡ್ತಾ மகன் வருகிறதை கண்டுபிடித்தார். ಮಗನ್ ಬರುವುದನ್ನು ಕಣ್ಣೆ அங்க ನೋಡ್ತಾನೆ. இருக்கிற வேலைக்கார பார்த்து சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಕೆಲಸಗಾರ ನೋಡಿ அங்கே வருகிறது என்னுடைய மகன் தான், ಅಲ್ಲಿ ಬರುವುದು ನನ್ನ அவன் ಮಗನೇ, என் மகன் தான். ಅವನು
அவன் என் மகன்தான். அவன் கிட்ட வந்தபோது அவன் மேல் மனதுருகி அவனை கட்டுப்பிடித்து அவனை முத்தம் செய்து அவனை தன்னுடைய மகன் என்ற கணத்தை கொடுக்கிறார். ತನ್ನ ಮಗನೆಂದ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த அப்பாவுடைய தகுதியை அப்படியே அவனுக்குள்ள கொடுக்கிறார். ತಂದೆ ಯೋಗ್ಯತೆ ಆಗಿ ಅವನಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. அவன் செய்த தவறை திரும்பி பார்க்கவில்லை. ಅವನು ಮಾಡಿದ ತಪ್ಪನ್ನು ತಿರುಗಿ அவன் ನೋಡಲಿಲ್ಲ. ஓடின ஓட்டத்தை திரும்பி பார்க்கவில்லை. ಅವನು ಓಡಿದ ಓಟವನ್ನು ತಿರುಗಿ அவன் ನೋಡಲಿಲ್ಲ. சண்டையிட்ட சண்டை அவன் திரும்பி பார்க்கவில்லை. ಅವನು ಮಾಡಿದ ಜಗಳವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. அவன் வெறுத்த வெறுப்பை அவன் திரும்பி பார்க்கவில்லை. ಅವನು ನಿರಾಕರಿಸಿ ನೋಡಲಿಲ್ಲ. அவனுக்குள்ள இருக்கிற கோபத்தை அவர் பார்க்கவில்லை. ಅವನ ಒಳಗಿರೋ ಕೋಪವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. அவனுடைய புத்திக்குள்ள பேசின வார்த்தையை இந்த தகப்பன் அறிந்து கொண்டார். ಅವನು ಬುದ್ಧಿಯಿಂದ ಮಾತಾಡಿದ ಮಾತನ್ನು ತಂದೆ ತಿಳಿದುಕೊಂಡರು. ஒரு வேலைக்காரனாய் ಒಂದು ஒரு ಕೆಲಸಗಾರನಾಗಿ கூலிக்காரனாய் ಒಂದು ಕೂಲಿಕಾರನಾಗಿ அவன் நடந்து வரும் பொழுதே இந்த தகப்பன் கணித்து விட்டார். ಅವನು ನಡೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ ತಂದೆ ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ಬಿಟ್ಟರು. அதனால என்ன செய்கிறார் தெரியுமா? ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? வேலைக்காரனை அழைத்து சொல்லுகிறார். ಕೆಲಸಗಾರನ ಕರೆದು ಹೇಳುತ್ತಾರೆ, வேலைக்காரனை பார்த்து ஒரு விருந்தை ஏற்பாடு செய்யுங்கள். ಕೆಲಸಗಾರ ನೋಡಿ ಒಂದು ಔತಣವನ್ನು சகல ಸಿದ್ಧಪಡಿಸಿ ஜனத்தாரும் அழையுங்கள். ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಕರೆಯಿರಿ. இதோ என் மகன் திரும்பி வந்து விட்டார். ಇವನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಬಂದು ಬಿಟ್ಟನು. இவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுங்கள். ಇವನಿಗೆ ಹೊಸ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಕೊಡಿರಿ. முத்திரை மோதிரத்தை அணிவியுங்கள். ಉಂಗುರವನ್ನು ಹಾಕಿರಿ. அவன் கால்களுக்கு பாதரட்சை கொடுங்கள். ಅವನ ಕಾಲಿಗೆ ಪಾದರಕ್ಷೆಗಳನ್ನು என் ಕೊಡಿರಿ. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ நீ ಜನರೇ, எத்தனை படிப்பு படிச்சிருக்கலாம், ಎಷ್ಟೇ ಓದಿದ್ರು ಸರಿ, எவ்வளவு வேணாலும் சம்பாதித்திருக்கலாம், ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರು நீ ಸರಿ, எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು அது ಸರಿ, ஒரு நாள் உன்னை தள்ளிக்கொண்டே இருக்கும். ಅದು ಒಂದೇನು ತಳ್ಳಿಕೊಂಡೇ உன்னை ಹೋಗುತ್ತದೆ. விலை செய்து கொண்டே இருக்கும். ನಿನ್ನ ಕೊಲೆ ಮಾಡ್ತಾನೆ ஆனா ಇರುತ್ತದೆ. என் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாரனால் ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗ ಇರುವುದಾದರೆ நீ கஷ்டப்பட்டு முன்னே வருவதை காட்டிலும் ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಮುಂದೆ என் ಬರುವುದಕ್ಕಿಂತಲೂ அப்பாவுடைய மகிமை, ನನ್ನ ತಂದೆಯ அவர் ಮಹಿಮೆ, உனக்கு வைத்திருக்கிற தகுதி, ಅದು ನಿನಗೆ ಇಟ್ಟಿರುವ அது ಯೋಗ್ಯತೆ, ராஜகுமார் என்ற தகுதி, ಅದು ರಾಜಕುಮಾರ ராஜகுமாரத்தி என்ற தகுதி, ರಾಜಕುಮಾರತೆ ಎಂಬ அந்த ಯೋಗ್ಯತೆ, தகுதி தான் அவரிடத்தில் உண்டு. ಆ ಯೋಗ್ಯತೆ ಅವರ ಬಳಿ ಉಂಟು. அந்த ராஜகுமாரன் ராஜகுமாரத்தி என்கிற தகுதியை நீ இழந்து விடாது. ಆ ರಾಜಕುಮಾರತೆ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡ. உனக்கு உலகத்து மேல கண்ணை பார்த்து அழகை ரசிக்கிறாயா? ನಿನ್ನ ಲೋಕ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಹಾಕಿ ನೀ ರಚಿಸುತ್ತಾ ಇದೆಯಾ? உலக சம்பாத்தனை பார்த்து அந்த சம்பாத்தனை இச்சிக்கிறாயா? ಲೋಕದ ವರಮಾನವನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನ ಇಚ್ಛಿಸ್ತಾ ಇದೆಯಾ? உலக ரீதியாய் சரீரங்களை பார்த்து அந்த சரீரத்து மேல மோகம் கொண்டு அதை பாவத்துக்கு நேரம் அனுபவிக்க நினைக்கிறாயா? ಲೋಕದಲ್ಲಿರುವವರ ಮೇಲೆ ಅವರ ಶರೀರ ಮೇಲೆ ಕಣ್ಣಾಕಿ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿ ನೋಡ್ತಾ ಇದೆಯಾ? கணவனை தள்ளிவிட்டு மனைவியை வேற சரீரங்களை தேடுகிறாயா? ಗಂಡನ ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಹೆಂಡತಿ ಬೇರೆ ಶರೀರವನ್ನು ನೋಡುತ್ತೀಯಾ? மனைவியே என்று அழைக்கிற அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் இருக்கிறாயா? ಹೆಂಡತಿ ಎಂಬ ಕರೆವಿಕೆ ಅದಕ್ಕೆ ನೀನು ಪಾತ್ರ ಒಳಗಾಗಿರುತ್ತೀಯಾ? கணவனை மனைவியை தள்ளிவிட்டு இன்னொரு சரீரத்தை தேடுகிறாயா? ಗಂಡನೇ ಹೆಂಡತಿನ ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಶರೀರವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಇದೆಯಾ? கணவனே என்று அழைக்கப்படுகிற அந்த பாத்திரத்தை உதறி தள்ளுகிறாயா? ಗಂಡನೇ ಎಂಬ ಕರೆವಿಕೆ ಆ ಪಾತ್ರವನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ನೀವು ಹೋಗುತ್ತೀಯಾ? ஏன் பிள்ளை, ನನ್ನ ಮಗ, ஏன் மக, ನನ್ನ ಮಗು ஏன் பேச்சுக்கு இணங்கி நிப்பா, ನನ್ನ ಮಾತು ಕೇಳಿ நான் சொல்றதை கேப்பா, ನಾನು ಹೇಳೋದು நான் ಕೇಳುತ್ತಾರೆ, விரும்புகிறபடி நடப்பா. ನಾನು ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ அப்படி ನಡೀತಾನೆ. நினைக்கிற அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளே நீங்க எப்படி நடக்க போகிறீர்கள்? ಹಾಗೆ ನೆನೆಸುವಂತ ಎತ್ತಿದವರಿಗೆ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆನೆಸಿ ನಡೆಸ್ತೀರಾ? எங்க அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன, ನನ್ನ ತಂದೆ ಇರುವಾಗ எங்க ನನಗೇನು, அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன, ನನ್ನ ತಾಯಿ ಇರುವಾಗ அப்படி ನನಗೇನು? நினைக்கிற அம்மே பிள்ளைகளே, அப்போ உன் தகப்பன் தாயுடைய வழிகள் என்ன? ಹಾಗೆ ನೆನೆಸುವಂತ ಮಕ್ಕಳೇ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ದಾರಿಗಳೇನು? இன்றைய நாட்களிலே ಇವತ್ತಿನ உங்க ದಿನಗಳಲ್ಲಿ தகுதி எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ நீங்க ಹೇಗಿದೆ? எந்த விதத்துல இந்த தகுதியோடு வந்திருக்கிறீர்கள்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿ நீங்க உங்க ಬಂದಿದ್ದೀರಾ? கணவனை பார்த்தோ, மனைவியை பார்த்தோ, பிள்ளைகளை பார்த்தோ, குடும்பத்தை பார்த்து எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு மார்பு மேல அடித்துக் கொள்கிறீர்களா? ನೀವು ಗಂಡನ ನೋಡಿ, ಹೆಂಡತಿ ನೋಡಿ, ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಿ, ಮಕ್ಕಳು ನೋಡಿ, ನನಗೆ ಏನು ಯೋಗ್ಯತೆ ಅಂತ ನಿಮ್ಮ ಹೃದಯ இந்த ಮೇಲೆ உலகமோ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೀರಲ್ಲ? இந்த உலகமோ உலகத்திற்குரிய காரியங்களும் உனக்கு தகுதியை கொண்டு போய் நிறுத்தாது. ಈ ಲೋಕವು ಲೋಕದವರ ಕಾರಿನ ಯೋಗ್ಯತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. உனக்கு மேலான ஒருவர் இருக்கிறார். ನಿನಗೆ ಮೇಲಾದ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. அவர்தான் உனக்கு தகுதியை கொடுக்கிறவர். ಆತನೇ ನಿನಗೆ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಕೊಡುವುದು. அவர்தான் உனக்கு தகுதியை கொடுக்கிறவர். ಆತನೇ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು உனக்கு ಕೊಡುವುದು. ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறவர். ಅಂತಸ್ತನ್ನು உனக்கு ಕೊಡುವುದು. ஒரு கனத்தை கொடுக்கிறவர். ಒಂದು ಘನವನ್ನು உனக்கு ಕೊಡುವುದು. ஒரு மரியாதையை கொடுக்கிறவர். ಒಂದು ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಡುವುದು. உனக்கு ஒரு பெயரை கொடுக்கிறவர். ಒಂದು ಹೆಸರನ್ನು ಕೊಡುವುದು. அவர்தான் தகுதி உள்ளவர். ಆತನೇ ಯೋಗ್ಯತೆ அந்த ಉಳ್ಳವರು. தகுதி உள்ளவருடைய கை உன் மேல இருக்கணும். ಆ ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರ ಹಸ್ತವು ನಿನ್ನ ಮೇಲೆ அந்த ಇರಬೇಕು. தகுதி உள்ளவர் கொடுத்த அந்த ஆவி எப்பொழுதும் கனமாய் இருக்கணும். ಆ ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರು ಕೊಟ್ಟ ಆತ್ಮ ಯಾವ ಗಣವುಳ್ಳದಾಗಿರಬೇಕು. அதுதான் இங்க சொல்லுகிறது. ಹೇಳಿ ಹೇಳುತ್ತದೆ. எழுத்து கொள்ளுகிறது, ಅಕ್ಷರಗಳನ್ನು ಎಳೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ಆತ್ಮ ಪುನರ್ತನಗೊಳ್ಳುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. எங்களை தகுதி உள்ளவர்களானார் ನಮ್ಮ
ನನ್ನನ್ನು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿ அந்த உடன்படிக்கை ಆ ಒಡಂಬಡಿಕೆ எழுத்துக்குரிய இராமல் ಅದು ಅಕ್ಷರಕ್ಕೆ ಒಳಗಾದ ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ಆತ್ಮಕ್ಕೆ ತಕ್ಕದಾಗಿ உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை, ನಿಮಗೊಂದು ಒಡಂಬಡಿಕೆ, என் மகன் என் மகள் ನನ್ನ ಮಗನು ನನ್ನ ಮಗಳು என்கிற ஒரு உடன்படிக்கை கர்த்தர் கொண்டு வருகிறார். ಈ ಒಡಂಬಡಿಕೆ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த உடன்படிக்கையில் நீங்க இணைந்திருக்கணும். ಆ ಒಡಂಬಡಿಕೆ ஒரு ಸೇರಿರಬೇಕು. மணவாளனுக்கு மணவாட்டி எப்படி உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ ಒಂದು ಮೊದಲಿಗೆ ಹೇಗೆ ಒಡಂಬಡಿಕೆ அதே போல ಮಾಡ್ತಾರೋ அப்பாவுக்கு நமக்கு இருக்கிற உடன்பாடு சரியான உடன்படிக்கையாய் ಅದೇ இருக்கணும். ಪ್ರಕಾರ ತಂದೆಗೂ ನಮಗೆ ಇರುವಂತ ಒಡಂಬಡಿಕೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. உடன்படிக்கை விட்டு ಆ வெளியேறக்கூடாது. ಒಡಂಬಡಿಕೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋಗಬಾರದು. உடன்பாடுக்குள்ள சரியாய் ಅದ್ರ இருக்கணும். ಒಳಗೆ ಸರಿಯಾಗಿ ಇರಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೇನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೇನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. 2 கொரிந்தியர் புத்தகம் 2 ಕೊರಿಂಥದವರ ಪುಸ್ತಕವು 2ஆம் அதிகாரத்துல 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க வாசிங்க 16ஆம் வசனத்தை பாருங்க. 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அங்க என்ன சொல்லுகிறது? கெட்டு போகிறவர்களுக்குள்ளே கெட்டுப்பொருளுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான ஆ. மரண வாசனையாகவும் ஆ. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஆ. ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு ஆ. எவன் தகுதியானவன்? ஆமென் அல்லேலூயா. ஹalleluya. இன்றைக்கு எவன் தகுதியாய் இருக்கிறார்? ಇವತ್ತು ಯಾವನು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ? உங்களுடைய தகுதி எப்படிப்பட்ட தகுதி? ನಿಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ಯಾವ என்ன ರೀತಿಯಾದದ್ದು? சொல்லுகிறது? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? கெட்டுப்பொருளுக்குள்ளே ನಾಶವಾಗುವ மரணத்துக்கு ஏதுவான ಮರಣಕ್ಕೆ ಹುಟ್ಟಿಸುವಂತದ್ದು மரண வாசனையாகவும். ಮರಣ ವಾಸನೆಯಾಗಿ நீங்க இன்னைக்கு மரண வாசனை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? ನೀವು ಇವತ್ತು ಮರಣ ವಾಸನೆ ಉಳ್ಳವರಾಗಿ இங்க ಇರುತ್ತೀರಾ? அடுத்து சொல்றாரு, ಮುಂದೆ ಹೇಳುತ್ತದೆ, ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ರಕ್ಷಣೆ ಪಡುವವರಿಗೆ ஜீவனுக்கு ஏதுவான ಜೀವಕ್ಕೆ ஜீவ வாசனையாகவும். ಜೀವ ವಾಸನೆಯಾಗಿಯೂ. நேற்று ஒரு இல்லத்துக்கு போயிருந்தா ನಿನ್ನೆ ಒಂದು ಮನೆಗೆ அங்க ஒரு பெரியவருக்கு நான் ஜெபிக்கின்றேன். ಅಲ್ಲಿ ಒಂದು ವಯಸ್ಸಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அவர் ಮಾಡಿದೆ. மரித்த பிறகு எப்படி வாசனை வருகிறதோ ಅವರು ಸತ್ತಾಗ ಹೇಗೆ ವಾಸನೆ அந்த ಬರುತ್ತದೋ மரண வாசனை வந்துகிட்டு இருக்கு. ಆ ಮರಣ ವಾಸನೆ ಬರ್ತಾ இப்ப ಇದೆ. அந்த பிள்ளைங்க இவரை நினைச்சு ரொம்ப பாரமா இருக்கிறாங்க, ಆ ಮಕ್ಕಳು ಅವ್ರ ನೆನೆಸಿ ತುಂಬಾ கண்ணீரா ಭಾರವಾಗಿದ್ದಾರೆ, இருக்கிறாங்க. ಕಣ್ಣೀರಿಂದ இவர் ಇದ್ದಾರೆ. செத்து போவார்னு எப்படி சொல்ல முடியும்? ಇವರು ಸತ್ತು ಹೋಗೋದು ಹೇಗೆ ஆனா அவர் ಹೇಳುವುದು? மேல அந்த மரண வாசனை வருகிறது. ಅವರ ಮೇಲೆ ಮರಣ ವಾಸನೆ ಹೊಡಿತದೆ. அப்பொழுது நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொன்னேன். ಅವಾಗ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದೆ. எசேக்கியா என்ற ஒரு மனிதன் இருந்தா ಎಜೆಕಿಯೇಲ್ ಎಂಬ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದರು. அவருக்கு மரணம் குறிக்கப்பட்டு இருந்தது. ಅವರಿಗೆ ಮರಣವು அது ಗುರುಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது. ಅದು ಒಂದು ಪ್ರವಾದಿ ಮುಖಾಂತರ அந்த ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வார்த்தை கேட்ட உடனே ಆ ಮಾತು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ எசேக்கியா உடனே என்ன செய்தா? ಎಜೆಕಿಯೇಲ್ ಏನು ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? சுவர் ஓரமா திரும்பி ಅವನು ಗೋಡೆ ಕಡೆ அவர் ತಿರುಗಿ கர்த்தரிடத்தில் தன் அறிக்கை பண்ணுகிறார். ಅವನು ದೇವರ ಬಳಿ ಅರಿಕೆ எப்படி ಮಾಡ್ತಾರೆ. அறிக்கை பண்ணுகிறார்? ಹೇಗೆ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ? உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்த ஆண்டவரே, ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಗೆ ಒಳ್ಳೆದನ್ನು ಮಾಡಿದೆ ದೇವರೇ, நலமானதை செய்தேன் என்று ಒಳ್ಳೆದನ್ನೇ ನಾನು அவர் ಮಾಡಿದೆ. அறிக்கையிடுகிறார். ಆತನ ಅರಿಕೆ அவர் ಮಾಡ್ತಾನೆ. சொன்ன வார்த்தை ಅವನು ಹೇಳಿದ ಮಾತು உண்மையாய் இருந்தது, ನಿಜವಾಗಿತ್ತು, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் இருந்தது. ಅದು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲಾಗಿತ್ತು. எசேக்கியாவுடைய வார்த்தை, ಎಸೇಕಿಯ ಮಾತು, எசேக்கியாவுடைய கெஞ்சுதல், ಎಸೇಕಿಯವನ எசேக்கியா உண்மையா இருந்ததை ಅವನು ನಿಜವಾಗಿ ಇದ್ದದನ್ನು தேவன் கண்டார். ದೇವರು ಕಂಡರು. உடனேயே ತಕ್ಷಣವೇ எந்த தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டதோ ಯಾವ ಪ್ರವಾದಿಯ ಮಾತು ನುಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೋ அந்த தீர்க்கதரிசி மூலமா ಆ ಪ್ರವಾದಿ ನಿಮಿತ್ತವೇ இங்க திரும்ப ஒரு செய்தி வருகிறது. ಇಲ್ಲಿ ಮತ್ತೆ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. ஏசாயா தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரத்துல ಯೆಶಾಯ 38ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 4 வசனம் 5 வசனம் பாத்தீங்கன்னா 5:4 ಅನ್ನು ನೋಡುವುದಾದರೆ அங்க சொல்லப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, கவனிக்கும் பொழுது ಗಮನಿಸಿ, அப்ப அங்க பாருங்க, ಅಲ್ಲಿ ನೋಡಿ அந்த இரண்டாவது அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றது என்ன தெரியுமா? ಪ್ರವಾದಿ ಹೇಳುವುದು ಏನು ಗೊತ್ತಾ? எசேக்கியாவே, ಎಸೇಕಿಯವೇ, உன் விண்ணப்பத்தை கேட்டு ಜ್ಞಾಪನವನ್ನು உன் ಕಂಡೆ, கண்ணீரை கண்டு ಕಣ್ಣೀರನ್ನು உன்னை ಕಂಡೆ, குணமாக்குவே, ನಿನ್ನನ್ನು நீ ಗುಣಪಡಿಸುತ್ತೇನೆ, 15 வருஷம் உயிரோடு இருப்பாய் என்றார். 15 ವರ್ಷ ಪ್ರಾಣವಾಗಿ ಇರು. யாரவ? ಯಾರವರು? யாரவ? ಅವರು ಯಾರು? கர்த்தர் நேசிக்கக்கூடியவர், ದೇವರ ಪ್ರೀತಿ கர்த்தர் ಮಾಡುವಂತವರು, விரும்பக்கூடியவர், ದೇವರ ಪ್ರೀತಿ கர்த்தருடைய ಮಾಡುವಂತವರು, பார்வைக்கு நலமானதை ದೇವರ செய்தவர். ದೃಷ್ಟಿಗೆ ಒಳ್ಳೆದನ್ನೇ ಮಾಡಿದವರು. மரண வாசனை அவர் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ಮರಣ ವಾಸನೆ ಅವರ ಮನೆ ಒಳಗೆ ಬಂದಿತು. மரணம் என்ற ஒரு செய்தி வந்து விட்டது. ಮರಣವೆಂಬ ಸುದ್ದಿನೂ ಬಂದಿದೆ. ஆனா அந்த செய்தியை ಆದ್ರೆ ಆ ಸುದ್ದಿಯನ್ನು இங்கே தலைகீழாக உடைக்கிறார். ಇಲ್ಲಿ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ அவருடைய ಹೊಡೆದಾಡುತ್ತಾರೆ. விண்ணப்பத்தை ஏறெடுத்த உடனே ಆ ವಿಜ್ಞಾಪನೆ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர், ವಿಜ್ಞಾಪನೆ ಕೇಳಿದ ದೇವರು, விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் ವಿಜ್ಞಾಪನೆ ಕೇಳಿದ உடனே ಕರ್ತನು அங்க அற்புதம் செய்கிறார். ತಕ್ಷಣ ಅರ್ಪಣವನ್ನು அவருடைய ಮಾಡ್ತಾರೆ. மரண நாட்களை மாற்றி போட்டார். ಅವರ ಮರಣ ದಿನங்களை ಬದಲಾಯಿಸಿ என் அன்பு ಹಾಕಿದರು. தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ என் அன்பு ಜನರೇ, தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ இந்த ಜನರೇ, வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ಈ ಮಾತು ನಿಮಗೆ அந்த ಹೇಳುತ್ತೇನೆ. எசேக்கியாவுக்கு மரணத்தை மாற்றினார். ಅಲ್ಲಿ ಎಸೇಕನಿಗೆ ಮರಣವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದರು. நீங்களும் கர்த்தரிடத்தை ஜெபம் பண்ணுங்க. ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டார் அவ்வளவுதான் நினைக்காதீங்க. ಪಾಸ್ಟರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ ಅಷ್ಟೇ நீங்களும் ನೆನೆಸಬಾರದು. கர்த்தரிடத்தில் உண்மை உத்தமாய் இருந்தால் ನೀವು ದೇವರಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ இந்த மரண வாசனை ஜெயமாக மாற்றிடலாம். ಈ ಮರಣ ವಾಸನೆ ಜಯವಾಗಿ அப்ப இங்க என்ன ಮಾರ್ಪಡುವುದು. சொல்றாரு? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ರಕ್ಷಣೆ ಪಡುವ ಒಳಗೆ ஜீவனுக்கு ஏதுவான
ஏதுவான ஜீவ வாசனையாகவும் ಜೀವಕ್ಕೆ ತಕ್ಕವಾದ ಜೀವ ವಾಸನೆಯಾಗಿಯೂ இருக்கிறோம். ನಾವಿದ್ದೀವಿ. இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு மரணம் வருதுங்க. ತಕ್ಷಣ ನಮಗೆ ಮರಣ இன்னைக்கு ವಾಸನೆ எனக்கு அடுத்த நிமிஷம் மரணம் வருதுங்க. மரணம் வருತ್ತದೆ. அது ரட்சிப்பின் மரணமாய் இருக்கணும். அது ரட்சண மரணமாய் ரட்சகர் ஏற்றுக்கொள்ளுகிற மரணமாய் இருக்கணும். ரட்சகನು ಒಂದು பரலோகத்துல போகிற மரணமாய் இருக்கணும். பரலோகಕ್ಕೆ ಹೋಗುವಂತದಾಗಿರಬೇಕು. நீ கண்டபடி வாழ்ந்துட்டு ನೀ ಅದನ್ನೇ ಬಿಟ್ಟು இஷ்டப்படி நடந்துட்டு ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ உன் ನಡೆದುಬಿಟ್ಟು, மனப்பாக்கினபடி செய்துட்டு ಮನಸ್ಸಿನ ಪ್ರಕಾರ ನೀನು நீ வந்து ಮಾಡಿಬಿಟ್ಟು, இயேசுவே இயேசுவேனா ಇಲ್ಲಿ ಬಂದು ಯೇಸುವೆ ಯೇಸುವೆ ಅಂದರೆ இயேசுவுக்கும் உனக்கும் தகுதி இல்லாம போய்விடும். ಯೇಸುವಿಗೆ ನಿನಗೆ ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳದಾಗಿ கிறிஸ்தவன் ಹೋಗುತ್ತದೆ. என்ற தகுதி இல்லாம போய்விடும். ಕ್ರೈಸ್ತನೆಂಬ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பட்டதாரி சகோதரனை நான் பார்த்தேன். ಒಂದು ಓದಿದವರು ಒಂದು ಒಬ್ಬರನ್ನು நல்லா ನೋಡಿದ್ದೀವಿ. படிச்சிருக்க ஒரு சகோதரன். ಚೆನ್ನಾಗಿ ಓದಿರೋ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. ஆனா அவன் வேலை என்ன தெரியுமா? ಅವರ ಕೆಲಸವೇನು ಗೊತ್ತಾ? இந்த கச்சடாங்க அள்ளுற வேலை, ಈ ಕಸಗಳು ಎತ್ತುವುದು, பாத்ரூம் கழுவுற வேலை, ಬಾತ್ರೂಮ್ ತೊಳೆಯುವುದು, வேற 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 வேலை. ಬೇರೆ ಬೇರೆ ಕೆಲಸ. காரணம் என்ன தெரியுமா? காரணವೇನು? மனநிலையை இழந்தான். ಮನಸ್ಥಿತಿಯನ್ನು அவனுடைய ಕಳೆದುಕೊಂಡರು. எண்ணம் அமை திருக்குள்ள எண்ணமா மாறி போயிற்று. ಅವರ ಬುದ್ಧಿ ಅದು ಒಂದು ರೋಡ್ ಬುದ್ಧಿಯಾಗಿ ಹೋಯಿತು. ಆ புத்திக்குள்ள ಆ ಬುದ್ಧಿ ಒಳಗೆ அந்த கணம் இல்ல. அந்த படிச்ச படிப்பு எங்க இருக்குன்னு தெரியல. ಆ ಗಣವಿಲ್ಲ. ಓದಿದ ஒரு பட்டதாரி ஒரு மனிதன், ಒಂದು ಓದಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿ, அவன் செய்யற வேலை என்ன? ಅವನು ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ஒன்றுமே படிக்காதவன் ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿ ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கிறான். ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನದಲ್ಲಿರುವವರು, அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ಅವನಿಗೆ ಅಧಿಕಾರ ஒரு ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கம்பெனிக்கு போகிற, ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ஒரு ಹೋಗುವಂತ, கம்பெனிக்குள்ள போகிற, ಒಂದು ಕಂಪನಿಗೆ அந்த ಹೋಗುವರು, கம்பெனில அவனுக்கு அதிகாரத்தை கனமாக்கி ಆ இருக்கிறான். ಕಂಪನಿ ಅಧಿಕಾರವನ್ನು என்னை ಗಣಪಡಿಸಿದ್ದಾರೆ. என்னை அழைத்து அவன் உட்கார்ற சீட்ல உட்கார சொல்றான். ನನ್ನ ಕರೆದ ಶೀಟಲ್ಲಿ ಕುಳಿಸಿ ಅಂತ நான் சொல்ல, ಹೇಳ್ತಾರೆ. தம்பி இது நீ உட்கார்ற சீட் இது. ತಮ್ಮ ಇದು ನೀನು ಕುಳಿತುಕೊಂತ ಜಾಗ. ஐயா ஐயா எனக்கு படிப்பறிவு கிடையாதுயா. ನನಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲಯ್ಯ. எனக்கு படிப்பறிவு இல்ல. ನನಗೆ ஆனா ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ஒரு ಇಲ್ಲ. நாள் நீங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணீங்க. ಆದ್ರೆ ಒಂದೇ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ உன் ಮಾಡಿದ್ರಿ. அந்தஸ்து உனக்கு தெரியலையா? ನಿನ್ನ ಅಂತಸ್ತು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? நீ 20 பேருக்கு மேல நீ சம்பளம் கொடுக்க போற, நான் மாற போகிற. 20 ಜನಗಳಿಗೆ ಸಂಬಳ ಕೊಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ உன் ಮಾರ್ಪಡುತ್ತೀಯ. அந்தஸ்து மாற போகிறது. ನಿನ್ನ ಅಂತಸ್ತು ಬದಲಾವಣೆ கர்த்தர் ಆಗುತ್ತದೆ. உன்னை உயர்த்தி வைக்க போகிறார். ದೇವರು ಎತ್ತಿಸಿಡುತ್ತಾರೆ. நீங்க சொன்ன வார்த்தை நீங்க நடந்திருக்கிறது. ಹೇಳಿದ ಮಾತು ಇವತ್ತು ನಡೆದಿದೆ. நான் அதை போய் கேள்வி கேட்டேன். ನಾನು ಹೋಗಿ ಅವರ எனக்கு படிப்பறிவு இல்ல. ನನಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ எனக்கு ಇಲ್ಲ. புத்தி கூர்மை குறைவா இருக்கு. ನನಗೆ ಬುದ್ಧಿ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. நான் 10-20 பேருக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். ನಾನು 10-20 ಜನರಿಗೆ ಹೋಗಿ ಸಂಬಳ இது எப்படி ಕೊಡ್ತೀನಿ. நடக்கும்? ಹೇಗೆ இது ಸಾಧ್ಯ? ஊழியக்காரர் சொன்னாரு. ಹೀಗಾಗಿ ಸೇವಕರು ಹೇಳಿದ್ರಲ್ಲ, என் அம்மா சொல்றாங்க, ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು, இல்ல நீ ஜெபம் பண்ணி பாரு. ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ஒரு ಮಾಡಿ ನೋಡು. ஊழியக்காரருடைய வாயில வருதுன்னா ಸೇವಕರ ಬಾಯಿಂದ கர்த்தர் ಬರುತ್ತದೆ. எதை வேணாலும் செய்வாரா? ದೇವರು ಏನಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು. நீங்க சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன். ನೀವು ಹೇಳಿದ ಮಾತನ್ನ ಕೇಳಿದೆ. நான் ஜெபம் பண்ணேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ஒவ்வொரு ಮಾಡಿದೆ. நாளும் காத்திருந்தேன். ಒಂದು ದಿನ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೆ. சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். ಸಭೆಗೆ ಮುಖ್ಯ ಸ್ಥಳವನ್ನು எனக்கு ಕೊಟ್ಟೆ. சின்ன வருமானம் வரும். ನನಗೆ ಚಿಕ್ಕ அந்த ವರಮಾನ ಇದೆ. சின்ன வருமானத்துல முதல் காணிக்க கர்த்தருக்கு ಆ கொடுப்பேன். ಚಿಕ್ಕ ವರಮಾನ ಮೊದಲಾಗಿ ದಶಾಂಶ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಕೊಡುವನು. சாலை நேரத்திற்கு முன்னாலேயே நான் போய் காத்திருப்பேன். ಸಭೆ ಆಲಯಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಇರುವುದು. ஊழியக்காரர் கூப்பிட்டா எந்த வேலையா இருந்து போட்டு அவர் கூட ஓடுவேன். ಸೇವಕರ ಕರೆದು ಯಾವ ಕೆಲಸದ ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಜೊತೆಗೆ ನಾನು ಹೋಗುವನು. ஆனா இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு நான் தான் முதலாளி. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಈ ಕಂಪನಿಗೆ ನಾನೇ ಒಂದು இன்னைக்கு இந்த ಯಜಮಾನನು. கம்பெனில 20 பேர் வேலை செய்றாங்க. ಇವತ್ತು 20 ಜನ ಕೆಲಸ இந்த ಮಾಡ್ತಾರೆ. 20 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கறேன்யா. 20 ಜನಕ್ಕೆ ನಾನು ಸಂಬಳ என் ಕೊಡ್ತೀನಿ. தகுதியை எப்படி கர்த்தர் மாற்றி விட்டார் பாருங்க. ದೇವರು ಬದಲಾಯಿಸಿ ಬಿಟ್ಟಾರೆ அதுக்கு ನೋಡಿರಿ. அந்த தகுதிக்குள்ள வருவதற்கு ಆ ಯೋಗ್ಯತೆ ಒಳಗೆ நீங்களும் ஒரு ಬರುವುದಕ್ಕೆ காரணமா இருந்தீங்க. ನೀವು ಒಂದು ಕಾರಣವಾಗಿದ್ದೀರಿ. அதனால ಆದ್ದರಿಂದ இந்த சீட்ல நீங்க உட்கார்ந்து எந்திக்கணும். ಈ ಸೀಟಲ್ಲಿ வாங்க ನೀವೇ ಕೂತು ಎದ್ದೇಳಬೇಕು. உட்காருங்க என்று வற்புறுத்துகிறார். ಬನ್ನಿರಿ ಕುತ್ಕೊಳ್ಳಿ. ನನಗೆ ತುಂಬಾ தேவ ಹಠ ಮಾಡಿದ್ರು. பிள்ளையே, ஒரு கடனை பட்டு விட்டா போதும். ಒಂದು ಸಾಲ ಪಡೆದ್ರೆ நான் ಸಾಕು. ஏன் வாழணும்? நான் யாಕೆ நான் ஏன் ಬದುಕಬೇಕು? ஜீவிக்கணும்? நான் ಯಾಕೆ இப்படி ஒரு ಜೀವಿಸಬೇಕು? கடனை வந்துருச்சே, ಈ ರೀತಿ ಸಾಲ என்னால ಬಂತು. பிழைக்க முடியாது, ನನ್ನಿಂದ ಬದುಕಕ್ಕಾಗಲ್ಲ. என்னால வாழ முடியாது, ನಾನು ಜೀವಿಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இந்த கடனை தீர்க்க முடியாது, ಈ ಸಾಲ நான் ತೀರ್ಸಕ್ಕಾಗಲ್ಲ. செத்துறேன், ನಾನು நான் ಸತ್ತೋಗುತ್ತೇನೆ. செத்துறேன், ನಾನು நான் ಸತ್ತೋಗುತ್ತೇನೆ. செத்துறேன், ನಾನು இப்படி ಸತ್ತೋಗುತ್ತೇನೆ. சொல்லுகிறாயே, ಹೀಗಾಗಿ நீ ಹೇಳುತ್ತೀಯಲ್ಲ, கிறிஸ்தவனா? ನೀನು ಕ್ರೈಸ್ತನಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சரீரத்துல பலவீனம் வந்து விடுகிறது. ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ರೋಗ அந்த ಬರುತ್ತದೆ. பலவீனத்துக்கு என்னென்னமோ செய்கிறாய். ಆ ರೋಗಕ್ಕೆ ಏನೆಲ್ಲ அந்த ಮಾಡ್ತೀಯ? பலவீனம் மாறல. ಆ ರೋಗ ಬದಲಾವಣೆ நீ என்ன ಆಗಲಿಲ್ಲ. சொல்லுகிறா? ಈಗ ನೀನು நான் வாழ்றதை விட சாவதே மேல். ನಾನು ಜೀವಿಸಕ್ಕಿಂತ ಸಾಯೋದೇ ஏன் ಮೇಲು. எனக்கு இந்த வேதனை? ನನಗೆ ಯಾಕೆ ಈ ஏன் ವೇದನೆ? எனக்கு இந்த பாடு? ನನಗೆ ಯಾಕೆ ಈ ಹೋರಾಟವು? என்னால முடியல. ನನ್ನಿಂದ நான் ಆಗಲಿಲ್ಲ. செத்துறேன். ನಾನು நீ ಸತ್ತೋಗುತ್ತೇನೆ. கிறிஸ்தவனா? ನೀನು ಕ್ರೈಸ್ತನಾ? நீ கிறிஸ்தவனா? ನೀನು ಕ್ರೈಸ್ತನಾ? குடும்பத்தை நடத்த முடியல. ಕುಟುಂಬ ನಡೆಸಕ್ ಆಗಲಿಲ್ಲ. எல்லா பாரம் என் தலை மேல விழுந்துருச்சு. ಯಾಕಂದ್ರೆ ಭಾರವನ್ನು ತಲೆ ಮೇಲೆ நான் ಬಿದ್ದಿತ್ತು. இவங்கள பாப்பனா, அவங்கள பாப்பனா, அவங்கள பாப்பாங்களா, என்ன பாப்பனா? ನಾನು ಅವರನ್ನು
ನೋಡೋದ, ಇವರನ್ನ ನೋಡೋದ, ನನ್ನನ್ನು ನೋಡೋದ, நான் ಯಾರನ್ನು ஏன் ನೋಡೋದು? வாழணும்? ನಾನು ಯಾಕೆ ಜೀವಿಸಬೇಕು? என்னால இருக்க முடியல. ನನ್ನಿಂದ ಇರಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. செத்துட்டா நல்லது. ನಾನು ಸತ್ತೋದ್ರೆ நீ ಒಳ್ಳೆಯದು. தகுதி உள்ள கிறிஸ்தவனா? ನೀನು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳ ಕ್ರೈಸ್ತನ? படிக்க முடியல, ನನಗೆ ಸಗೆಕಾಗಲಿಲ್ಲ. படிக்க முடியல, ಓದಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. படிக்க முடியல. ಓದಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. எவ்வளவு ட்ரை பண்றேன், ಎಷ್ಟು ಟ್ರೈ ಮಾಡ್ತೇನೆ, ஆனா முடியல. ನನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. தோல்வி தோல்வி தோல்வி. ಸೋಲು ಸೋಲು ಸೋಲು. நான் ஏன் வாழணும்? ನಾನು ಯಾಕೆ நான் ಜೀವಿಸಬೇಕು? செத்துறேன், ನಾನು ಸತ್ತೋಗುತ್ತೇನೆ. இப்படி செத்துறேன் 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 சொல்லுகிறாயே. ಸತ್ತೋಗ್ತೀನಿ ಸತ್ತೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆಯಲ್ಲ. நீ வேதத்தை எடுக்க லாக்கி இல்ல, ನೀನು ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ತೆಗೆಯಕ್ಕೆ ಯೋಗ್ಯನಲ್ಲ. கிறிஸ்தவன் என்று சொல்ல லாக்கி இல்ல. ಕ್ರೈಸ್ತ ಹೇಳಕ್ಕೆ ಲಾಕ್ಯವಿಲ್ಲ. நீ ஜெபிக்கிறது தவறு. ನೀನು ಹೋರಾಟ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ತಪ್ಪು. நான் சொல்லுகிறேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, நீ கிறிஸ்தவன் என்றால் ನೀನು ಕ್ರೈಸ್ತನೆಂದರೆ இவையெல்லாம் தாண்டி தான் வரணும். ಇವೆಲ್ಲ ದಾಟಿನೇ ಬರಬೇಕು. இதெல்லாம் எதிர்த்து தான் வரணும். ಇದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡೇ ಬರಬೇಕು. உனக்குள்ள தகுதி வெளியப்படணும்னா ನಿನ್ನ ಯೋಗ್ಯತೆ ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. போராட்டங்களை சந்தித்து தான் ஆகணும். ಹೋರಾಟವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எபேசியர் 6:12 என்ன சொல்லுகிறது? ಎಫೆಸರ್ 6:12 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஏனெனில் ಯಾಕಂದರೆ மாம்சத்தோடும் ಮಾಂಸದಿಂದಲೂ ரத்தத்தோடும் அல்ல, ರಕ್ತದಿಂದಲೂ ಅಲ್ಲ, துணைத்தனங்களோடும் ದುಷ್ಟತನಗಳಿಂದಲೂ அதிகாரங்களோடும் ಅಧಿಕಾರದ ಮೇಲೆ பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವಂತ ಅಂಧಕಾರ வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் ಆಕಾಶ ಮಂಡಲಿರುವ ದುರಾತ್ಮ ಸೈನ್ಯಗಳೊಳಗೆಯೂ நமக்கு போராட்டம் உண்டு. ನಮಗೆ ಹೋರಾಟವಿದೆ. போராட்டம் இல்லாத எந்த மனிதனும் இங்க இல்ல. ಹೋರಾಟವಿಲ್ಲದ ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲ. பிரசங்கம் என்ற இந்த ஊழியக்காரனு கூட ஒரு போராட்டம் உண்டு. ಸಂದೇಶ ಸಾರುವಂತ ಈ ಸೇವಕನಿಗೆ ಹೋರಾಟವಿದೆ. என் சரீரத்தில் கூட ஒரு பலவீனம் இருக்கிறது. ನನ್ನ ಶರೀರದ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಇದೆ. எனக்கும் பண பிரச்சனைகள் இருக்கிறது. ನನಗೆ ಅನೇಕ ಅವಸ್ಥೆಗಳಿದೆ. குடும்ப காரியங்கள் தேவையான எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ನನಗೆ ಬೇಕಾದ ಎಷ್ಟೋ ದಾರಿಗಳಿದೆ. அதற்காக என் தேவன் தந்த அந்த மகிமையான தகுதியை நான் இழக்க தகுதி உள்ளவனா? ನನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಾನು ಯೋಗ್ಯತೆ அப்படி ಉಳ್ಳವನಾ? நாம நினைக்க கூடாது. ಹಾಗೆ ನಾವು ನೆನೆಸಬಾರದು. என் தேவன் தந்திருக்கிற தகுதியை ನನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ நான் ಯೋಗ್ಯತೆಯನ್ನು சரியாக பயன்படுத்த வேண்டும். ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು. நான் தகுதி உள்ளவனா தகுதி உள்ளவனா தகுதி உள்ளவனான்னு கேட்பாயானால் ನಾನು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವನ ಅಂತ ಕೇಳುವುದಾದರೆ உன் தகுதியை நீ இழந்துருவ. ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. 13 ஆகையால் ಆದ್ದರಿಂದ தீங்கு நாளிலே ಕೇಡು ದಿನಗಳಲ್ಲಿ அவைகளை நீங்கள் ಅವುಗಳನ್ನು ನೀವು எதிர்க்கவும் ಎದುರಿಸಲು சகலத்தையும் ಸಕಲವನ್ನು செய்து முடித்தவர்களாய் ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರಾಗಿ நிற்கவும் ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ திராணி உள்ளவர்களாகும்படிக்கு ಜ್ಞಾನಿ ಉಳ್ಳವರಾಗಿ தேவனுடைய சர்வாயுதத்தையும் தேவ சர்வாயுதம் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளிರಿ. அப்ப கர்த்தருடைய சர்வாயுதமாகி இந்த பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ದೇವ ಸರ್ವಾಯುಧವನ್ನು ಕಟ್ಕೊಂಡು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கொண்டு போங்கள். ಮಾತು ನಿಮ್ಮೊಳಗೆ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿರಿ. அவரை உள்ள வைத்துக் கொள்ளுங்கள். ಅವರನ್ನು ಒಳಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. நீ சகலத்தையும் ஜெயித்து விடுவாய். ಸಕಲವನ್ನು ಗೆಲ್ಲುವೆ. நீ சகலத்தையும் ஜெயித்து விடுவாய். ಸಕಲವನ್ನು ಜಯಿಸುವೆ. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, போராட்டம் உன்னை தேடி வருதுன்னு சொன்னா ಹೋರಾಟ ನಿನ್ನ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದಂದರೆ அந்த போராட்டத்தை நீதான் ಆ முறியடிக்கணும். ಹೋರಾಟ ನೀನೇ ಜಯಿಸಬೇಕು. அந்த போராட்டத்துக்கு நீதான் ಆ வழிகாட்டணும். ಹೋರಾಟಕ್ಕೆ ನೀ ದಾರಿ ஏன் ತೋರಿಸಬೇಕು. இந்த போராட்டம் வந்துச்சு? ಯಾಕೆ ಈ ಹೋರಾಟ அது ಬಂದಿದೆ? உன்னை சார்ந்தவங்களை பார்த்து சொல்லு, ஏன் இந்த போராட்டம்? ನನ್ನ ಸೇರಿದವರು ನೀನು ಹೇಳಬೇಕು ಯಾಕೆ ಈ எனக்கு ಹೋರಾಟವು? இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. ನನಗೆ ಈ ರೀತಿ ಸ್ಥಿತಿ ಇತ್ತು. நான் உலகத்துக்குரிய காரியங்களில் இருந்தேன். ನಾನು ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿದ್ದೆ. உலகம் தான் பெருசுன்னு இருந்தேன். ಲೋಕವೇ ದೊಡ್ಡದನ್ನಿದ್ದೆ. அதனாலதான் எனக்கு இந்த போராட்டம். ಅದು ನನಗೆ ಈ நான் ಹೋರಾಟವು. வேதத்துக்குள்ள போனேன். ನಾನು ಸತ್ಯ ಒಳಗೆ ಹೋದೆ. கர்த்தருடைய ஆவிக்குள்ள இருந்தேன். ದೇವರ ಆತ್ಮ ಒಳಗಿದ್ದೆ. என்னை தகுதிப்படுத்தினார். ನನ್ನ ಯೋಗ್ಯತೆ ಪಡಿಸಿದನು. ஹalleluya. ஆமென். 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 யாக்கோபு சொல்றாரு, ಯಾಕೋಬ ಹೇಳುತ್ತದೆ, என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? கர்த்தருக்கு முன்னால வந்து நிக்கும் பொழுது ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವಾಗ அங்க ஒரு தூதன் வந்து பேசுறாரு. ದೂತನು ಬಂದು என்ன ಮಾತಾಡ್ತಾನೆ. பேசுறாரு? ಮಾತಾಡ್ತಾರೆ. நீ மனிதனோடும் நீ மனுஷರ நீ ಜೊತೆಗೂ, தேவனோடும் நீ ದೇವರ ಜೊತೆಗೂ நீ போராடி மேற்கொண்டா. ನೀನು ಹೋರಾಡಿ ಜಯಿಸಿದಲ್ಲ. என்ன சொல்றாருங்க? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? என்ன சொல்றாரு? நீ மனிதனோடும் ನೀನು ಮನುಷ್ಯರ நீ ಜೊತೆಗೂ, தேவனோடும் ದೇವರ ಜೊತೆಗೂ நீ போராடி மேற்கொண்டா. ನೀನು ಹೋರಾಡಿ ಜಯಿಸಿದಲ್ಲ. ஆகவே ಆದ್ದರಿಂದ இனி உன் பேர் என்ன இல்ல? ನಿನ್ನ ಹೆಸರು யாக்கோபு இல்ல, யாக்கோபு அல்ல. இஸ்ரேல் இஸ்ரேல். ராஜகுமாரே, ராஜகுமாரனே, ராஜகுமாரத்தி. ராஜகுமாரத்தி. அப்படி ஒரு பேரை ಹಾಗಾಗಿ ಒಂದು ಹೆಸರನ್ನು ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಯಾಕೋಬಗೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம சூழ்நிலைகளை நினைச்சு நினைச்சு ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ நம்முடைய தகுதியை நாம் தரமட்டம் போட்டு கிடக்கிறோம். ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಕೆಳಗಾಕುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ஹalleluya. நம்முடைய தகுதியை தரமட்டும் கொண்டு போகிறோம். ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ತೆಳಗೆ ಹಾಕುತ್ತೇವೆ. நம்ம தகுதியே இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ ಅಂತ ನಾವೇ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. நமக்குள்ள தகுதியான ஒருவர் இருக்கிறார். ನಮಗೆ ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರೊಬ್ಬರಿದ್ದಾರೆ. அவரை கரெக்டா நம்ம அவரை ஃபாலோ பண்ணணும்னா ಅವರು ಸರಿಯಾಗಿ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ நம்முடைய தகுதி என்னன்னு சுத்தி இருக்கிறவங்களுக்கு காண்பிச்சு. ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ಏನಂತ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವವರಿಗೆ ಕಾಣುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இது எங்களால் உண்டானது அல்ல, ನಮ್ಮಿಂದ ಉಂಟಾದದಲ್ಲ, தேவனுடைய ஆவினால் வந்த தகுதி. ಇದು ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ಬಂದ ಯೋಗ್ಯತೆ. இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ಇಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರೂ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உங்களுக்குரிய தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிற தகுதி. ನಿಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ದೇವರೇ ಕೊಟ್ಟದ್ದು. அவர் உங்க தலைமையில அந்த தகுதி வச்சிருக்கிறார். ಅವರ ತಲೆ ಮೇಲೆ ಅದನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆடு மேய்க்கிறவனுக்கு ஒரு தகுதி வருதுங்க. ಒಂದು ಕುರಿ ಮೇಯಿಸುವವನಿಗೆ ಯೋಗ್ಯತೆ ஆடு ಬರುತ್ತದೆ. மேய்க்கிறவனுக்கு ஒரு தகுதி. ಕುರಿ ಮೇಯಿಸುವವನಿಗೆ தீர்க்கதரிசியுடைய கை தலைமையில பட்டவுடனே அந்த தகுதி வெளிப்பட்டுறது. ಪ್ರವಾದಿ ಕೈ ತಲೆ ಮೇಲೆ ಪಟ್ಟ ತಕ್ಷಣ ಪ್ರವಾದಿ ಒಡ್ಲಿಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. எல்லாரும் கொன்றே எரிவேன்னு சொல்லி ಎಲ್ಲರೂ ಕೊಂದೆ ಬಿಸಾಕುತ್ತದೆ ಅಂತ ரொம்ப ಹೇಳಿ பெரும் பெரும் வீரத்தவன் ದೊಡ್ಡ ಜಯವೀರನಾಗಿ ಬಂದವ சவுல் ஒரே செகண்ட் ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ கர்த்தரை தொட்டு விட்டார். ದೇವರು ಮುಟ್ಟಿ ಬಿಟ್ಟರು. அவருடைய கண்கள் பறிபோய் விட்டது. ಅವನ ದೃಷ್ಟಿ ಕಾಣದೆ தடுமாறி கீழே விழுகிறார். ಅವನ ಹಾಗೆ ಬಿದ್ದು ಕೆಳಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. சவுலேன்னு ஒரு சத்தம் வருகிறது. ಸೌಳೆ ಅಂತ ಒಂದು ಧ್ವನಿ ಬಂದಿದೆ. சவுலேன்னு ஒரு சத்தம் வருகிறது. ಸೌಳೆ ಅಂತ ಒಂದು ಧ್ವನಿ அந்த ಬರುತ್ತದೆ. சத்தத்தை கேட்டவுடனே ಧ್ವನಿ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ என்னை யார் கூப்பிடுகிறது, ನನ್ನ ಯಾರು ಕರೆದಿದ್ದು, என்னை யார் அழைக்கிறது, ನನ್ನ ಯಾರು ಕರೆಯುವುದು, யார் என் பெயரை சொல்லுகிறது. ಯಾರು ನನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯುವುದು. ஹalleluya. ஒரு தடுமாற்றத்தோடு, ಒಂದು ತಡುಮಾರುವಿಕೆಯಿಂದ, ஒரு பதட்டத்தோடு, ಒಂದು ಪದಟದಿಂದ, புலம்பலோடு ಒಂದು ஒரு ಗೋಲಾಟದಿಂದ சத்தத்தை அவன் எழுப்புகிறார். ಧ್ವನಿ ಹಾಗೆ ಬರುತ್ತದೆ. அங்கே சத்தம் வருகிறது மறுபடியும். ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ಧ್ವನಿ நீ ಬರುತ್ತದೆ. துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, ಹಿಂಸೆಪಡಿಸುವ ಕ್ರೈಸ್ತನು ನಾನೇ, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ಹಿಂಸೆಪಡಿಸುವ ಕ್ರೈಸ್ತನು முள்ளை ನಾನೇ. உதிக்கிறது கடினம் அல்லவா? ಮುಳ್ಳಲ್ಲಿ ಉದಿಸುವುದು ನಿನಗೆ ಕಠಿಣವಾ? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲಕೃತ್ಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அங்கே ಹೇಳುತ್ತದೆ. நீங்க கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರತಾಪವನ್ನು உடனே இந்த சவுல் என்ன சொல்றா தெரியுமா? ಸೌಲ್ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவரே, தேவரே, எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ಮಾತು ನೋಡಿರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் என்ன செய்ய நீ சுத்தமாய் இருக்கிறீர். ನಾನು ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನೀ ಚಿತ್ತವಾಗಿದ್ದೀರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. அப்போஸ்தலர் 9ல படிங்க. ஆண்டவரே, நீர் யார் என்றார். நீ யார் என்றார். அதற்கு கர்த்தர், அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற நீ இயேசு, துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நானே, முள்ளில் உதைக்கிறது முள்ளில் உடைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அது பாருங்க, அவன் அதுக்கு பதில் கொடுக்கற பாருங்க. ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾನೆ ನೋಡಿ. அவன் நடுங்கி நடுங்கி திகைத்து திகைத்து ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நான் சித்தமாயிருக்கிறேன் என்ன என்றார். செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஹalleluya. 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 சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவர் எழுப்புகிற வார்த்தை பாருங்க. ಅಲ್ಲಿ ಬರುವಂತ ಮಾತನ್ನ ನೋಡಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, நீர் யார். ನೀನು ಯಾರು. அடுத்த வார்த்தை வருகிறது. ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಬರುತ್ತದೆ. அதற்கு கர்த்தர், ಅದಕ್ಕೆ நீ ಕರ್ತನು யார் என்ற உடனே துன்பப்படுத்துகிற, ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವ ಯೇಸು ನಾನೇ, முள்ளில் உதைக்கிறது ಮುಳ್ಳಿನಲ್ಲಿ உனக்கு ಒದಿಸುವುದು கடினமாம் என்றார். ನಿನಗೆ ಕಠಿಣವಾ? அவன் செய்த காரியம் என்ன? ಅವನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವೇನು? அவன் செய்த காரியம் என்ன? ಅವನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವೇನು? அவன் திறமையை அவன் அந்த இடத்துல விட்டுட்டான். ಅವನ ಯೋಗ್ಯತೆನಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆನು. அவனுடைய பவர் அந்த இடத்துல இழந்து போச்சு. ಅವನ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಯ್ತು. அவனுடைய வீரம் அவனை விட்டு போயிருச்சு. ಅವನ ಧೈರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು அவனுடைய ಹೋಯ್ತು. பெருமை அவனை விட்டு போயிருச்சு. ಅವನ ಹೆಮ್ಮೆ ಅವನ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು. அவனுடைய அந்தஸ்து அவனை விட்டு போயிருச்சு. ಅವನ ಅಂತಸ್ತು ಅವನ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು. உடனே அந்த மனிதன் சொல்ற வார்த்தை என்ன? ತಕ್ಷಣ ಆ ವ್ಯಕ್ತಿ அவன் ಹೇಳಿದ ಮಾತೇನು? நடுங்கி ಅವನ ಹಾಗೆ ನಡುಗುತ್ತಾ திகைத்து ಭಯಪಟ್ಟು ஆண்டவரே என்றார். தேவரே அந்த ಅಂತಾನೆ. நடுங்கி திகைத்தான் பாத்தீங்களா? ಅವನು ಭಯಪಟ್ಟು ನಡುಗ್ತಾ ಇದ್ದಲ್ಲ. அப்பமே அவனுக்குள்ளது இருந்து எல்லாம் போயிருச்சு. ಆವಾಗ ಅವನೊಳಗಿದ್ದೆಲ್ಲ ಹೋಯ್ತು. அவனுக்குள்ள இருக்கிற வீரம் போயிருச்சு. ಅವನೊಳಗಿರೋ ಧೈರ್ಯ அவனுக்குள்ள ಹೋಯ್ತು. இருக்கிற பெருமை போயிருச்சு. ಅವನೊಳಗಿರೋ ಹೆಮ್ಮೆ ಹೋಯ್ತು. அவனுக்குள்ள நான்ற கௌரவம் போயிருச்சு. ಅವನೊಳಗಿರೋ ನಾನೆಂಬ ಗರ್ವ அவனுடைய ಹೋಯ್ತು. சக்தி பலன் எல்லாம் போயிருச்சு. ಅವನ ಶಕ್ತಿ ಬಲವೆಲ್ಲ அது ಹೋಯ್ತು. போனவனாக ಅವನು ಹಾಗೆ என்ன ಹೋಗಿದವನಾಗಿ செய்ய சித்தமாய் இருக்கிறேன்டா. ನಾನು ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಿ. அதற்கு கர்த்தர், ಅದಕ್ಕೆ ಕರ್ತನು எழுந்து ನೀನು ಎದ್ದು பட்டணத்துக்குள் போ, ಊರೊಳಗೆ ಹೋಗು. நீ செய்ய வேண்டியத ನೀನು அங்கே ಮಾಡಬೇಕಾದದನ್ನು உனக்கு ಅಲ್ಲಿ சொல்லப்படும். ನಿನಗೆ ತಿಳಿಸಪಡುವುದು. ஹalleluya. 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 உன் தகுதி என்ன? ನಿನ್ನ ಯೋಗ್ಯತೆ ಏನು? உன் தகுதி என்ன? ನಿನ್ನ ಯೋಗ್ಯತೆ ಏನು? நீ செய்ய வேண்டியத ನೀನು ಮಾಡಬೇಕಾದನ್ನು கர்த்தர் உனக்கு சொல்லுவார். ಆ ದೇವರು ನಿನಗೆ அப்போ ಹೇಳುವವರು. உனக்கு தகுதி வரும். ಅವನ ಯೋಗ್ಯತೆ முதல் ಬರುತ್ತದೆ. காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವು முதல் காரியம், ಮೊದಲನೇ உனக்கு ಕಾರ್ಯವು தகுதி வரணும்னா ನಿನಗೆ ಯೋಗ್ಯತೆ நீ செய்ய ಬರಬೇಕಂದ್ರೆ வேண்டியது என்ன? ನೀವು ಮಾಡಬೇಕಾದದೇನು? இங்க முதல் காரியம் என்ன? ನಿಮ್ಮ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವೇನು? தேவனோடு பேச வேண்டும். ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡಬೇಕು. தேவனோடு பேச வேண்டும். ದೇವರ ಜೊತೆಗೆ முதல் ಮಾತಾಡಬೇಕು. காரியம், ಮೊದಲನೇ உன் ಕಾರ್ಯವು தகுதிக்கு ನಿನ್ನ ಯೋಗ್ಯತೆಗೆ தேவன்
என்ன சொல்றாரோ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೋ அதன் பிரகாரம் தேவனோடு நீ பேசணும். ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡಬೇಕು. வேதத்தில் ஒரு மனிதன் உண்டு. ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರೆ. ஒரு மனிதன் உண்டு. ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರೆ. தன் இனத்தாரை எதிர்த்து வருகிறார் என்று சொல்லி ತನ್ನ ಜನರನ್ನು ಎದುರಿಸಿ ಬರುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ எதிரியை கொன்று போட்டு ஓடி வந்தவன். ಎದುರಿಯನ್ನು ಕೊಂದಾಕಿ ಓಡಿ ಬಂದವನು. அவன் பேர் மோசே என்று சொல்லப்படுகிறான். ಅವನ ಹೆಸರು ಮೋಸೆ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. அந்த மோசே அழகுல சிறந்தவராய் இருக்கலாம். ಆ ಮೋಸೆ ಅಂತದಲ್ಲಿ அந்தஸ்துல ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದನು. கனமாய் இருக்கலாம். ಅಂತಸ್ತಲ್ಲಿ ಗಣವುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. தகுதியில மேன்மையாய் இருக்கலாம். ಯೋಗ್ಯತೆಯಲ್ಲಿ ಮೇಲ್ಮೂಳವನಾಗಿದ್ದನು. பார்வோனின் அரண்மனையில வளர்ந்திருக்கலாம். ಫರೋಹನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿರಬಹುದು. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் ಆದರೆ ಎಲ್ಲವನ್ನೂ இந்த ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ உலகத்துக்குரிய அத்தனை தகுதியும் இழந்து போய் ಈ ಲೋಕವನ್ನೆಲ್ಲ ಎಲ್ಲಾ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು அவன் ஓடி வந்த இடம், ಅವನು ಓಡಿ ಬಂದ ಸ್ಥಳವು, அவன் ஓடி வந்த வழிமுறை ಅವನು ಓಡಿ ಬಂದ ದಾರಿಗಳು அவனுக்குள்ள ஏக்கத்தை எழுப்பினது. ಅವನ ಒಳಗೆ ಒಂದು ಏಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ அவனுடைய கடந்த காலமும் ஒரு வித்தியாசமாய் இருந்தது. ಅವನು ಕಳೆದೋದ ಕಾಲ ಒಂದು இப்ப என்ன நினைக்கிறான்? இவன் நாடுகளுக்கு பின்ன நிக்கிறவனாய் இருக்கிறான். ಇವನು ಕುರಿಗಳಿಂದ இவன் என்ன ನಿಲ್ಲುವವನಾಗಿದ್ದನು. செய்கிறான்? ಇವನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருக்கிறான். ಕುರಿ ಮೇಯಿಸುವವನಾಗಿದ್ದನು. அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ அங்க ஒருவர் செயல்படுகிறார். ಅಲ್ಲೊಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ. அங்க ஒருத்தர் பேசுகிறார். ಅಲ್ಲೊಬ್ಬರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அவர்தான் உன்னை என்னை மீட்டவர். ಆತನು ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದವನು. உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில வந்தவர். ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ முதல் ಬಂದವರು. அவர் பிதாவாய் இருந்தார். ಮೊದಲು ತಂದೆಯಾಗಿದ್ದರು. இரண்டாவது குமாரனாய் வந்தார். ಕುಮಾರನಾಗಿದ್ದರು. அவர் மரித்தார். ಆತನು ಸತ್ತರು. அவர் எழும்பினார். ಆತನು ಎಬ್ಬಿಸಲು. அவர் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮರಾಗಿದ್ದರು. அந்த கர்த்தர் தான் ಆ ಕರ್ತನೇ இந்த மோசைக்கு முன்னர் வெளிப்படுகிறார். ಮೋಸೆ ಮುಂದೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾರೆ. இங்க யாத்ராகம் 3:6 பார்க்கும் பொழுது ಮೋಚನ ಕಂಡ 6:3 ನೋಡುವಾಗ அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடிக்கு ಆ ಪ್ರಕಾಶವನ್ನು மோசை ಕಾಣಲಾರದಂತೆ முகத்தை மூடிக்கொண்டார். ಮೋಸೆ ಮುಖವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದರು. மோசை முகத்தை மூடிக்கொண்டார். ಮೋಸೆ ಮುಖವನ್ನು நல்ல ಮುಸುಕಾಕಿದ್ದರು. கவனிங்க தேவ பிள்ளைகளே. ಚೆನ್ನಾಗಿ அந்த ಗಮನಿಸಿರಿ. வெளிச்சம் ಆ ಪ್ರಕಾಶವು முள் செடி எரிகிறதை பார்த்தபோது ಆ ಮುಳ್ಳಿನ ಗಿಡ அந்த ಉರಿಯೋದು முள் ನೋಡಿಬಿಟ್ಟು செடியிலிருந்து ஒருவர் பேசின போது ಆ ಮುಳ್ಳಿನ ಗಿಡದಿಂದ ಒಬ್ಬರು அந்த ಮಾತಾಡುವಾಗ முள் செடியவோ ಆ ಮುಳ್ಳಿನ அந்த ಗಿಡದ பேசுடைய முகத்தை பார்க்கவோ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡೋ ಮುಖ ನೋಡೋದಕ್ಕಾಗಿ மோசையால் கூடாத இருந்தது. ಮೋಶನ ಸಾಧ್ಯವಿಲ್ಲದವಾಗಿತ್ತು. மோசை முகத்தை மூடிக்கொண்டு ಮೋಸೆ ಮುಖವನ್ನು ಮುಸುಕಾಕಿಕೊಂಡು அவன் கிட்ட வரும்பொழுது சில காரியங்கள் நடக்கிறது. ಅವನ ಹತ್ತಿರ ಬರುವ ಕೆಲವೊಂದು இங்க ಕಾರ್ಯ நீங்க ನಡೀತದೆ. நல்லா கவனிக்கணும். ಗಮನಿಸಿರಿ. நான் என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறேன். ನಾನು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ உனக்கு ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ. சொல்லப்படும். ನಿನಗೆ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. உனக்கு சொல்லப்படும். ನಿನಗೆ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. உன்னை தாழ்த்தும் பொழுதுதான், ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಡುವಾಗಲೇ, உன்னை ஒப்பு கொடுக்கும் போதுதான் ನಿನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗಲೇ, நீ தகுதி உள்ளவன் என்பதற்கு ನೀನು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವನು ಎನ್ನುವುದಕ್ಕೆ கர்த்தர் பேசுவார். ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அவர் உனக்கு சொல்லுவார். ಆತನು ನಿನಗೆ எதை ಹೇಳ್ತಾರೆ. செய்ய சொல்றாத செய்யணும். ಏನು ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಅದನ್ನು இப்ப என்ன ಮಾಡಬೇಕು. சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இங்க முகத்தை மூடிக்கொண்டு கர்த்தரை பார்ப்பதற்கு அங்க தகுதி இல்லாதவனை போல நிக்கிற மோசையை பார்த்து, ಈ ಮುಖವನ್ನು ಮುಸುಕಾಕಿಕೊಂಡು ಅದು ನೋಡಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ நீ ಉಳ್ಳವನಾಗಿ இந்த பட்டணத்துக்குள்ளே ನೀನು ಈ நீ ಗ್ರಾಮ போக ಒಳಗೆ வேண்டும். ಹೋಗಬೇಕು. இந்த பட்டணத்துக்குள்ள போக வேண்டும். ಈ ಊರೊಳಗೆ ಹೋಗಬೇಕು. இந்த பட்டணத்துக்குள்ள ಈ ಊರೊಳಗೆ ಹೋಗಿ ஏன் ஜனங்க இருக்கிறாங்க. ಎಲ್ಲ ಪ್ರಜೆಗಳು அவங்க ಇದ್ದಾರೆ. வேதனையோடு இருக்கிறாங்க. ಅವರ ವೇದನೆಯಿಂದ அவங்க ಇದ್ದಾರೆ. துக்கத்தோடு இருக்கிறாங்க. ಅವರು ದುಃಖದಿಂದ அவங்க ಇದ್ದಾರೆ. அழுகையோடு இருக்கிறாங்க. ಅವರು ಅಳುವಿಕೆಯಿಂದ அவங்க ಇದ್ದಾರೆ. கண்ணீரோடு இருக்கிறாங்க. ಅವರು ಕಣ್ಣೀರಿಂದ அவங்க ಇದ್ದಾರೆ. புலம்பல் என்னிடத்து வருகிறது. ಅವರ ಗೋಲಾಟ ನನ್ನ ಬಳಿ ಬಂದಿದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. மோசே முகத்தை மூடிக்கொண்டார். ಮೋಸೆ ಮುಖವನ್ನು ஆனா ಮುಸುಕಾಕಿಕೊಂಡಿದ್ದರು. இங்க ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்றேன் பாருங்க. ಇವಾಗ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿರಿ. யாத்திராகமம் 33:11 நீங்க பார்க்கும் பொழுது ಈ ಮೋಚನ ಕಡ 33 ನೋಡುವಾಗ ஆரம்பத்துல மோசே முகத்தை மூடிக்கொண்டவர். ಮೋಸೆ ಮುಖವನ್ನು ஆனா ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದರು. இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿಂದ நீங்க ಗಮನಿಸುವುದಾದರೆ அந்த வசனத்தை படிங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. சரி படிங்க. ஒருவன் ஆ. தன் சிநேகிதனோடே ஆ. பேசுவது போல ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. அங்கே அவருக்கு முதல் தென்படும்போது மோசே என்ன பண்ணார்? ಅಲ್ಲಿ ಮೊದಲೇ ಕಾಣಿಸುವಾಗ ಮೋಸೆ ಏನ್ முகத்தை ಮಾಡಿದರು? மூடிக்கொண்டவராய் இருக்கிறார். ಮುಖವನ್ನು ஆனா ಮುಸುಕಾಕಿಕೊಂಡವರಾಗಿದ್ದರು. இங்கே முகத்தை காண்கிறவராய் இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಮುಖವನ್ನು ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದರು. முகமுகமாய் பேசுகிறதை மோசே காண்கிறவராய் இருக்கிறார். ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದರು. அப்ப காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? கர்த்தர் சொல்லுகிற வேலையை இந்த மோசே செய்கிறவராய் இருக்கிறார். ಕರ್ತನು ಹೇಳುವಂತ ಕೆಲಸ ಮೋಸೆ உனக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? இன்னைக்கு வேதனை 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 வேதனைன்றீங்களே. ಇವತ್ತು ವೇದನೆ ವೇದನೆ ಅಂತೀರಲ್ಲ. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்ன்றீங்களே. ಕಷ್ಟ ಕಷ್ಟ காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ನಾನು ಏನು ಮಾಡಕ್ಕೆ நீ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀನಿ. பட்டணத்துக்குள்ள போ. ನೀನು ಊರೊಳಗೆ இப்ப ಹೋಗು. நான் சொல்ல நீ சபைக்குள்ள போ.
ಇಲ್ಲಿ ಗಾಸ್ಪಲ್ ಸಭೆ ಒಳಗೆ சபையில உனக்கு பேசப்படும். சபையில நீங்க இங்க வந்திருக்கிற உன்னை ஒவ்வொருத்தரும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி கொண்டு இருக்கிறாய். கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறாய், செய்வதில்லை. ದೇವರಿಗೆ ಮಾತು ಕೊಡ್ತೇ பொருத்தனை ಮಾಡುವುದಿಲ್ಲ. பண்ணுகிறாய், பொருத்தனை நிறைவேற்றுவதில்லை. ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾ ಅರಿಕೆ ನೆರವೇರಿಸುವುದಿಲ್ಲ. சபைக்கு முன்னமே வரணும் நினைக்கிறாய், வருவதில்லை. ಸಭೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಬರಬೇಕು ನೆನೆಸೇ ஆடி ಬರುವುದಿಲ್ಲ. ஓடி எல்லா வேலையும் முடிஞ்சு அப்புறம் ஐயாவோ அம்மாவோ உள்ள வருவது. ನೀನು ಆಡಿ ಓಡಿ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಅಯ್ಯವ ಅಮ್ಮ ಒಳಗೆ ಬರುವಾಗ ஆமென். ಎಲ್ಲ ತನ್ನ ಕಾರ್ಯಗಳೆல்லாம் செய்து முடிப்பது. ತನ್ನ ಕೆಲಸಗಳೆಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದು. அப்புறம் எங்க வர்றது? ಆ ನಂತರ ಇಲ್ಲಿ ಬರುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகிய தேவன் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு முன்னால போயிருக்கிறார். பேசுனாಗ ದೇವರು ಆಲಯಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆರಂಭವಾಗಲೇ ಬಂದು ಬಿಟ್ಟರು. எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, நீங்க செய்ய வேண்டியதை சரியா செய்யாம ನೀವು ಮಾಡುವುದು ಸರಿಯಾಗಿ நான் ಮಾಡದೆ ஏன் வாழணும், ನಾನು ಯಾಕೆ நான் ಜೀವಿಸಬೇಕು, ஏன் இருக்கணும், ನಾನು ಯಾಕೆ எனக்கு ಇರಬೇಕು, தகுதியே இல்ல, ನನಗೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்ப. ಹಾಗೆ ತಾನೇ நீ ಹೇಳ್ತಾ கடைசி ಇರ್ತೀವಿ. வரையும் அப்படியே சொல்லி ಕೊನೆ ತನಕ ಹಾಗೆ நீ ಹೇಳಿ நரகத்துக்கும் போவ, பரலோகத்துக்கு போக ನೀನು மாட்ட. ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ, ಪರಲೋಕಕ್ಕೆ ஹல்லேலூயா. ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நீ கர்த்தரோடு பேசுகிற பிள்ளையாய், ನೀನು ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವಂತ கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிற மகளா ದೇವರು ಹೇಳೋದನ್ನು ಮಾಡುವಂತ ಮಗುವಾಗಿ உங்களை மாற்றும்போதுதான் ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ கர்த்தர் உங்களை பயன்படுத்தும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஹல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்றார் பாருங்க, ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೋಡಿ மோசேயோடு ஒரு மோசே ஜೊತೆಗೆ சிநேகிதன் ஒரு நண்பனோடு எப்படி பேசுகிறாரோ ಒಂದು ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆಗೆ ಹೇಗೆ ಮಾತಾಡುತ್ತಾರೋ அப்படி கர்த்தர் முகமுகமாய் பேசினார் என்று சொல்லுகிறது. ಹಾಗೆ ದೇವರು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ಮಾತಾಡಿದರು ಅಂತ ಹೇಳ್ತದೆ. கர்த்தர் அப்படி பேசியிருக்கிறார். ದೇವರು ಹಾಗೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இந்த மோசே ಈ ಮೋಸೆ கர்த்தருடைய சாயலை கண்டேன் என்று சொல்லுகிறார். ದೇವರ ರೂಪವನ್ನು ಕಂಡಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದರು. நீங்க என்னாகமம் 12:8 பார்க்கும் பொழுது ಅರಣ್ಯಕಾಂಡ 18:8 நான் ನೋಡುವಾಗ கர்த்தரின் சாயலை காண்கிறேன் என்றார். ದೇವರ ರೂಪವನ್ನೇ ನೋಡುತ್ತೇನೆ ಅಂತ அப்ப ಹೇಳ್ತಾರೆ. இந்த முகத்துக்கு அந்த எதிராய் இருக்கிறவருடைய முகத்தையோட சரீரத்தை காணும்படி கிருபை கிடைக்கிறது. ಹಾಗಾದ್ರೆ ಇವರ ಮುಖವು ಸರಿ ನೋಡುವಂತ ಒಂದು ಯೋಗ್ಯತೆ முத ಸಿಗುತ್ತದೆ. பார்ப்பதற்கு பயந்தான், ಮೊದಲು ನೋಡುವಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟರು, பேசுவதற்கு பயந்தான், ಮಾತಾಡಕ್ಕೆ கிட்ட ಭಯಪಟ್ಟರು, வருவதற்கு நடுங்கினான். ಹತ್ತಿರ ಬರಕ್ಕೆ ನಡುಗುತ್ತಾ ஆனா ಇದ್ದರು. இப்போ என்ன நடக்கிறது? ಇವಾಗ ಏನ್ ನಡೀತದೆ? ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. அதுக்கு காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? என்னாகமம் 12:7 சொல்லுகிறது, ಅರಣ್ಯಕಾಂಡ 12:7 ಹೇಳುತ್ತದೆ, மோசே உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று ಮೋಸೆ சொல்லுகிறது. ನಿಜಸ್ಥನಾಗಿದ್ದನು. எபிரேயர் 3:2 சொல்லுகிறது, ಎಬ್ರಾಯರು 2:3 ಹೇಳುತ್ತದೆ, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ನಿಜಸ್ಥನಾಗಿದ್ದನು. நீங்க உங்க வீட்லயே ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಜವಿಲ್ಲ, அப்ப நீங்க வெளிய எங்க உண்மையா இருப்பீங்க? ನೀವು ಹೊರಗಡೆ ಹೇಗೆ அப்புறம் ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಾ? சபையில எங்க உண்மையா இருப்பீங்க? ಸಭೆ ಒಳಗೆ ಹೇಗೆ மனைவி ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಾ? கணவனுக்கே உண்மையா இருக்கிறது இல்ல. ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ ஏங்க, ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರೋದಿಲ್ಲ. ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯ உங்க சம்பளத்துல கணவன்ட்ட உண்மையா இருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ವರಮಾನದಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಾ? சொல்லுங்க ಗಂಡನ ಬಳಿ. பார்க்கலாம். உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க பெத்த பிள்ளைங்க தானே, ನಿಮ್ಮ ಎತ್ತಿದ ಮಕ್ಕಳು ತಾನೇ, 10 மாசம் சுமந்தீங்கல்ல, 10 ತಿಂಗಳು அந்த ಎತ್ತಿದ್ದೀರಾ? பிள்ளைங்கிட்ட நீங்க உண்மையா ಆ இருக்கிறீங்களா? ಮಕ್ಕಳ ಬಳಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? சொல்லுமா, உண்மையா இருக்கிறீங்களா? எப்படி உங்களை ஆசீர்வதிப்பா? ಹೇಗೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು நீங்க ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ? சபையில வந்து தலையாட்டலாம் ஆமான்னு, ಸಭೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ஆனா ಆಮಾತನ. போய் இன்னைக்கு போய் ராத்திரி படுத்துட்டு மட்டம்லாம் படுத்துக்கிட்டு நீங்க பெற்ற நாள்ல இருந்து இப்ப வரை இருக்கிற பிள்ளைகளை யோசித்து பாருங்க. ನೀವು ಹೋಗಿ ಮಲಗಿಕೊಂಡು ಎತ್ತರ நீங்க ಮಕ್ಕಳು உண்மையா இருந்தீங்கன்னா யோசித்து பாருங்க. ನೀವು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? கணவனை நீங்க யோசித்து பாருங்க. ಗಂಡನ ಯೋಚನೆ ಮಾಡಿ மனைவிக்கு ನೋಡಿರಿ. தெரியாம நீங்க செய்கிற காரியங்களை யோசித்து பாருங்க. ಹೆಂಡತಿಗೆ ತಿಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ಕಾರ್ಯ சில ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனைவிக்கு தெரியாத பாவம் செய்வது உண்டு. ಕೆಲವರು ಹೆಂಡತಿಗೆ சில ಗೊತ್ತಿಲ್ಲ ಪಾಪ பணங்களை ಮಾಡುವುದು. மறைச்சு பணத்தை மறைச்சு வைப்பது உண்டு. ಕೆಲವರು ಹಣಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಡುವುದು. அப்ப அது உண்மையா? ಅದು ನಿಜವಾ? வீட்டுக்குள்ளேயே உண்மை இல்லாத நீங்க ಮನೆ ಒಳಗೆ ನಿಜವಿಲ್ಲದಂತೆ ನೀವು எங்க சபைக்குள்ள உண்மையா இருக்க ಎಲ್ಲಿ முடியும்? ಸಭೆ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. இங்க இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, உங்க கணவனுடைய சம்பளம் என்னன்னு ಇಲ್ಲಿ ಇರೋರ ಬಳಿ எத்தனை பேர் சொல்லுவீங்க? ಯೇಸು மனைவிங்க எத்தனை பேர் சொல்றீங்க என் சம்பளம் இவ்வளவுதான்? ಹೆಂಡತಿ ಬದ ಸಂಬಳ ಎಷ್ಟು ಜನ 6 ಗೊತ್ತಿಲ್ಲ? வீட்ல வேலை செஞ்சு 3 வீட்ல தான் வேலை செய்வேன்னு சொல்லுவோம் 4 ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡಿ 3 ಮನೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? இல்லையா? ஏன்? ಯಾಕೆ? உங்களுக்கு ஏதோ தேவை ನಿಮಗೆ ಇನ್ನ கேட்டா ಬೇಕು. என்ன சொல்லுவீங்க? ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? எனக்காகவா? என் பிள்ளைங்களுக்கு தானே. ನನಗಾಗಿ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ತಾನೆ. ஏங்க உன் பிள்ளைங்க தான், அப்ப அவர் யாரு? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ತಾನೆ, ಮತ್ತೆ ಅವ್ರು ಯಾರು? அப்ப உன் கணவன் இல்லையா? ಆಗ ನಿಮ್ ಗಂಡ ಇಲ್ವಾ? எங்க இருந்து வந்தார் கணவன்? ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ರು எங்க இருந்து வந்தாங்க பிள்ளைங்க? ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ರು ಮಕ್ಕಳು? பிள்ளைகளுக்காக கணவன்கிட்ட போய் சொல்லலாமா? ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಗಂಡನ ಬಳಿ ಸುಳ್ಳಾಡುವುದಾ? உண்மைக்கு மாறா நடக்கலாமா? ನಿಜಕ್ಕೆ ಮಾರಾಗಿ ನಡೆಯಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? ஹல்லேலூயா. ಹalleluya. ஒரு தம்பி என்கிட்ட பேசுறான். ಒಂದು ತಮ್ಮ ನನ್ನ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. எவ்வளவு சம்பளம் உனக்கு? ಎಷ್ಟು ಸಂಬಳ ನಿನಗೆ? 18,000. 18,000. நீ எவ்வளவுடா இவ்வளவு சம்பளம் வாங்குற? ನೀನು ಎಷ್ಟು நீ ಸಂಬಳ எவ்வளவு கொண்டு வந்து கொடுக்கற? நான் இவ்வளவு தான் கொடுக்கறேன். ಇಷ್ಟೇ ಕೊಡುವುದು. ஆமென். ಆಮೆನ್. அப்ப இந்த மீதி என்னடா பண்ற? ಮಿಕ್ಕಿದ ಏನ್ ಮಾಡ್ತೀಯಾ? நான் ஒரு டைத் கொடுக்கறேன். ನಾನು ದಶಾಂಶ ಕೊಡುತ್ತೇನೆ. அப்புறம் எனக்கு இந்த ஒரு சீட்டோ அது பேங்க் எதுக்கு போடலாம்னு இருக்கறேன். ನಾನು ಒಂದು ಚೀಟ್ ಅದ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಹಾಕೋಣ ಅಂತ ಇದ್ದೀನಿ.
இது உங்க அப்பாக்கு தெரியுமா? ಇದು ನಿಮ್ಮ ಅಪ್ಪಗೆ ಗೊತ್ತಾ? தெரியாது. ಗೊತ್ತಿಲ್ಲ. அம்மாக்கு தெரியுமா? அம்மா தான் சொன்னாங்க. ಅಮ್ಮ ಗೊತ್ತಾ? ಅಮ್ಮನೇ ಹೇಳಿಕೊಟ್ರು. ஹalleluya. ಅಮ್ಮನೇ ಹೇಳಿಕೊಟ್ಟರು. பாருங்க நம்ம நடக்கிற நடைமுறை. ನಾವು ನಡೆಯುವಂತ ನಡೆಮಾರ್ಗಗಳು எங்க உண்மை? ಎಲ್ಲಿ வீட்டுக்குள்ள ನಿಜವಿದೆ? உண்மையா இருக்கிறோமா? ಮನೆ ಒಳಗೆ ನಿಜವಿದ್ಯಾ? அப்ப ஒருவன் நிமித்தம் தானே அந்த வீட்டே ஆசீர்வாதம் போகுது. ಒಬ್ಬರ ನಿಮಿತ್ತ ಆಶೀರ್ವಾದ அவன் ಹೋಗುತ್ತದೆ. போய் சொல்றதுக்கு யார் காரணம்? ಅವನು ಸುಳ್ಳು அந்த ಆಡೋದಕ್ಕೆ தாய் ಯಾರು தானே ಕಾರಣ? காரணம். ಆ ತಾಯಿ ತಾನೇ ಕಾರಣವು. யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. மோசே ಮೋಸೆ எங்கும் உண்மை உள்ளவன். ಅವನು ಎಲ್ಲಿ அந்த வசனத்தை படிங்க. ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. என்னாகமம் 12:7. ಅರಣ್ಯಕಾಂಡ 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಅವನು ನಿಜಸ್ಥನು. எபிரேயர் 3:2 படிங்க. எபிரேயர் 3:12 ஓதி. சீக்கிரம் படிங்க. தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாய் இருந்ததும் போல இவரும் நம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இந்த எபிரேயர்ல எத்தனை அதிகாரம் சொல்லுதுங்க? 3:2 3:2 தெளிவா சொல்றார். 3:7 ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நாமளும் உண்மையா இருக்கணும். அவர் நமக்கு உண்மையா இருந்தது போல ಆತನು ನಮಗೆ ನಂಬಿಕೆಸ್ತನಾಗಿದ್ದ ಹಾಗೇನೆ நாமளும் உண்மையா இருக்கணும். ನಾವು ನಂಬಿಕೆಸ್ತನಾಗಿರಬೇಕು. தேவனோடு பேசுகிறவனோடு, ನಾವು ದೇವರ ಜೊತೆಗೆ தேவனோடு ಮಾತಾಡುವವರಾಗಿ, பேசுகிறவன் ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವವರು தேவனால் பெற்ற தகுதியை இந்த பூமியில காண்பிப்பார். ದೇವರಿಂದ ಪಡೆದ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அவர் நீ என்ன செய்யணும் அவர் சொல்லுவார். ಅವರು ನೀನು ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಆತ அதை ಹೇಳ್ತಾರೆ. செஞ்சுட்டா போதும். ಆತನು ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ உன் ಸಾಕು. தகுதி வெளிப்பட்டுரும். ನಿನ್ನ ಯೋಗ್ಯತೆ ಪ್ರಕಟ ஒரு எக்ஸாம் எழுதணும். ಒಂದು ಎಕ್ಸಾಮ್ ಬರೆಯಬೇಕು. நீ படிச்சிருந்தா தான் போய் எழுத முடியும். ನೀವು ಓದಿದ್ರೆ ಅದು ಬರೆಯಕ್ಕೆ உனக்கு ಸಾಧ್ಯವು. டீச்சர் என்ன படிச்சு கொடுத்திருக்காங்களோ ನಿಮಗೆ ಟೀಚರ್ ಏನು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ அதை நீ படிச்சிருந்தீனா ಅದನ್ನ ನೀನು ಓದಿದರೆ அங்க எக்ஸாம்ல வர கேள்விகளுக்கு பதில் கொடுப்ப. ಅದು ಎಕ್ಸಾಮ್ ಪ್ರಶ್ನೆಗಳು ಉತ್ತರ இங்க ಸಿಗುತ್ತದೆ. ஊழியக்கார மூலமோ தீர்க்கதரிசி மூலமோ உனக்கு சொன்னதை நீ கேட்டு ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ಅಥವಾ ಪ್ರವಾದಿ ನಿಮಿತ್ತ வேதத்தை ஆராய்ந்து அதுபடி நடப்பாயனா ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ நாம இப்ப டிக்கெட் வாங்கினா கூட அவர் பக்கத்துல போயிருவோம். ನಾವು ಟಿಕೆಟ್ ತೆಗೆದು ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹalleluya. நம்ம உயிரோடு இருந்தால் ನಾವು ಜೀವವುಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ நம்முடைய தகுதியை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ದೇವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்களே. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ தேவனோடு பேசுகிறவர்களாய் இருக்கணும். ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವವರಾಗಿರಬೇಕು. இரண்டாவது என்ன சொல்லுகிறது? ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவர் வலது பக்கத்தில் உட்காரவர்களாய் இருக்கணும். ಆತನ ಬಲಗಡೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. அப்படி வலது பக்கத்தில் உட்காரவர்களாய் இருக்கணும். ಆತನ ಬಲಗಡೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. மார்க் 10:40 நீங்க கவனிக்கும் பொழுது ಮಾರ್ಕ್ 10:40 ನೋಡುವಾಗ அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. ಹೇಳ್ಪಟ್ಟ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. மார்க் ಮಾರ್ಕ್ 10ஆம் அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯವು 40வது வசனத்தை படிப்போம். 40ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ஆனாலும் என் வலது பரிசுத்திலும் என் இடது பரிசுத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவளுக்கே அல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல. ஹalleluya. 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 ஆமென். ಆಮೆನ್. கலெக்டருக்கு படிச்சு கலெக்டர் வேலை கொடுத்த உடனே ನೀನು ಕಲೆಕ್ಟರ್ಗೆ ಓದ್ಬಿಟ್ಟು ಕಲೆಕ್ಟರ್ ಕೆಲಸ ಕೊಟ್ಟ ತಕ್ಷಣವೇ கலெக்டருக்கு பின்னால ஒருத்தர் கோல் பிடிச்சிட்டு போவார். பாத்துக்கீங்களா? ಕಲೆಕ್ಟರ್ ಹಿಂದೆ ಒಬ್ರು ಕೋಲ್ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? அந்த வேலை நீங்க போய் செய்வீங்களா? கலெக்டர் போய் உட்கார வேண்டிய சேர்ல ಕಲೆಕ್ಟರ್ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಂತ ಆ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ கலெக்டருக்கு பின்னால போறோம் போய் உட்கார முடியுமா? ಕಲೆಕ್ಟರ್ ಹಿಂದೆ ಹೋಗೋಣ ಅಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? உங்களுக்குன்னு சேர் ஆயத்தமா இருக்கிறது. ನಿಮಗಾಗಿ ಕುರ್ಚಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಪಟ್ಟಿದೆ. நீங்க அவர் வலது பக்கத்தில் உட்கார வேண்டியவர்கள். ನೀವು ಬಲಗಡೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತವರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. உங்க படிப்புக்கு ஏற்ற அந்த தகுதி, ನಿಮಗೆ உங்க ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ அந்தஸ்துக்கு ஏற்ற அந்த தகுதி, உங்க திறமைக்கு ஏற்ற அந்த தகுதி அது கர்த்தராகி தேவன் கொடுக்க வேண்டுமானால் ಯೆಹೋವನು ಕೊಡಬೇಕಂದ್ರೆ நீங்க அவருடைய வலது கரத்தை பிடித்தவர்களாய் இருக்கணும். ಅವರ ಬಲಗಡೆ ಹಿಡಿದವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். வேதம் சொல்லுகிற நான் சொல்லவில்லை. ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ಹೇಳಿಲ್ಲ. வேதத்தின்படி நடக்கிற உத்தமமார்கள் பாக்கியவான்கள். ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವವರು ಉನ್ನತವರು ரோமர் ಭಾಗ್ಯವಂತರು. 8:37 நீங்க பாத்தீங்கன்னா ರೋಮರ್ 8:38 ನೋಡುವುದಾದರೆ அங்கே அப்போஸ்தலன் பவுல் ஒரு வார்த்தை ಅಲ್ಲಿ குறிப்பிடுகிறார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. 8:34 நீங்க கவனிக்கும் பொழுது 8:34 ಗಮನಿಸುವಾಗ சீக்கிரமா படிங்களா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் ஆமென். இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவர் சிலுவையில் இருக்கும்போது சொல்றார். ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ. இப்ப அவர் எங்க போறாரு? ಇವಾಗ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ? பரலோகத்துக்கு போறாரு. ಪರಲೋಕಕ್ಕೆ அங்க ಹೋಗುತ್ತಾರೆ. பந்தி விசாரிப்பு நடக்கிறது. ಅಲ್ಲಿ ಔತಣವು அந்த ನಡೆಯುತ್ತದೆ. பந்தியில சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಔತಣವಲ್ಲಿ நான் ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களை விட்டு போக போறேன்றாரு. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಕ್ಕೆ எங்க போறாரு? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ? பிதாவுடைய வலது பக்கத்துல போய் உட்கார போறாரு. ತಂದೆ ಬಳಿ ಬಲಗಡೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ஹalleluya. ಹೋಗುತ್ತಾರೆ. சொல்லுங்க.
இப்ப என்ன சொல்ற தெரியுமா? ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? என்னை பின்பற்றுகிறவன் ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವನು என்னை போல அவன் நடக்க வேண்டும். ನನ್ನ ಹಾಗೆ ನಡೆಯಬೇಕು. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ஆமென். நீங்க அவருடைய வலது பரிசத்துல இருக்கணும்னா ಆತನ ಬಲಗಡೆ அவர் ಇರಬೇಕು. நடந்த செயல்கள் நமக்குள்ள வரணும். ಆತನ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು அவர் நடந்தது போல நடக்கணும். ಆತ ನಡೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು இவர ನಡೆಯಬೇಕು. மூஞ்சில காரி துப்புறாங்க, ಇವರನ್ನು ಕಾರಿ ಉಗಿತಾರೆ, அடிக்கிறாங்க கன்னத்துல. ಕೆನ್ನೆಯಲ್ಲಿ ಹೊಡಿತಾರೆ. ஆமென். அவர் மேல ஒரு 150 kg உள்ள பாரத்தை தூக்கி தோள் மேல வைக்கிறாங்க. ಆತನ ಭುಜ ಮೇಲೆ 150 ಭಾರವುಳ್ಳ ಒಂದು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಇಡುತ್ತಾರೆ. இது உங்களுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? ಈ ರೀತಿ ನಿಮಗೆ ಬಂದ್ರೆ ನೀವು ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. அப்ப பாருங்க தேவனுடைய சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೋಡಿ என்ன சொல்றாரு அந்த கடைசில அந்த பகுதியில நம்ம படிக்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த தேவன் தான் ಆ ದೇವರೇ ஜனங்க காரி துப்பும்போது காரி துப்புன்னு வாங்கிட்டாரு. ಜನರು ಉಗಿವಾಗ ಅದನ್ನು ಈಸ್ಕೊಂಡರು. அவரை சுத்தி இருக்கிறவன் கன்னத்துல அடிக்கிற அடி வாங்கிட்டாரு. ಆ ಸುತ್ತಲಿರುವ ಕೆಣದಲ್ಲಿ ಹೊಡಿತಾರೆ, ಏಟ್ அவர் அந்த ಈಸ್ಕೊಂಡರು. தாழ்மையா இருக்கிறாரு. ಅವರು ತಾಳ್ಮೆಯಿಂದ ஏன் ಇದ್ದರು. தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அப்பா கொடுத்த வேலையை அவர் நிறைவேற்றணும். ತಂದೆ ಕೊಟ್ಟ ಕೆಲಸವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕು. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டார். ಎಲ್ಲವನ್ನೂ இப்ப ತಾಳಿಕೊಂಡರು. நம்ம நினைக்கிறாங்க அப்ப நாங்க தாங்கிக்கணுமா? ಆಗ ತಾಯಿ ನೆಲಸ ನಾವೇನ್ ತಾಳಿಕೊಳ್ಳಬೇಕು? ஹalleluya. ஒரு குடும்பத்தை சீராய் கொண்டு போகணும்னா ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕ್ರಮವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕಂದ್ರೆ சிலவைகளை நாம் சகித்துத்தான் கொள்ள ஆக வேண்டும். ಕೆಲವೊಂದು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲೇಬೇಕು. ஆமென். ஹalleluya. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வந்து ಆ விட்டால் ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವ ಒಂದು ತನ್ಮೆ ನಮಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ நமக்கு ஒரு கணம், அதாவது நம்முடைய உயர்வு, ನಮಗೆ ಒಂದು ಘನವು, நம்முடைய ಒಂದು தகுதி ಉನ್ನತವು வெளிப்படும். ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತದೆ. ஹalleluya. அப்ப இயேசு கிறிஸ்து ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பிதாவுடைய வலது பக்கத்தில் இருப்பதற்காக ತಂದೆ ಬಳಿ ಬಲಗಡೆ அவர் ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர். ಅದನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡವರಾಗಿ அவர் என்ன சொல்றாங்க? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? ಅವ್ರು ನೋಡಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? இவன் யாருடைய மகன் சொல்றாங்க? ಇವನು ಯಾರ ಮಗನು? ஹalleluya. ஒரு தச்சனுடைய மகன்றாங்க, ಒಂದು ಕಾರ್ಪೆಂಟರ್ ಕೆಲಸ ಮಾಡುವ ಮಗನು. ஆமென். ಆಮೆನ್. இவன் வேற ஆவி உடையவன்றாங்க. ಬೇರೆ ಆತ್ಮ ಉಳ್ಳವನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ಎಲ್ಲವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡವರಾಗಿ பிதாவின் சித்தத்துக்கு ஏற்ற பிரகாரம் ತಂದೆ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರ சகித்துக்கொண்டு ஓடுகிறார். ಅದನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡು ಓಡರು. இதைத்தான் ஸ்தேவான் சொல்றாரு. ಇದನ್ನೇ ಸ್ಟೇವನ್ ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ அவன் நடந்தவராய், ಆತನು ನಡೆದವರಾಗಿ, மனிதனோடு இருந்தவராய், ಮನುಷ್ಯ ಜೊತೆಗಿದ್ದವರಾಗಿ, அவன் சகலத்தையும் ஏற்றுக்கொண்டவராய், ಸಕಲವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡವರಾಗಿ, அவர் எல்லா பாடுகளும் ಅವರು அங்கீகரித்தவராய், ಎಲ್ಲ ಹೋರಾಟವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡವರಾಗಿ, அவருக்குன்னு ஒரு மரணத்தை ஞாபித்த பிரகாரம் மரணத்துக்குள் ஆட்கொண்டு ಅವರಿಗೆ ಒಂದು ಮರಣವನ್ನು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟ மரணத்துக்கு பின்னே ಮರಣಕ್ಕೆ ಹಿಂದೆ குமாரனாக எங்களுடைய தேவன் ಕುಮಾರನಾಗಿರೋ ನಮ್ಮ ದೇವರು அவருடைய அப்பாவுடைய வலது பக்கத்துல இருக்கிறத நான் பார்க்கிறேன்றார். ಆತನ ತಂದೆ ಬಳಿ ಇರುವುದನ್ನು ನೋಡಿ, அவருடைய அப்பாவுடைய வலது பக்கத்துல இருக்கிறத நான் பார்க்கிறேன். ಆತನ ತಂದೆಯ ಬಳಿ ಬಲದ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು அப்போஸ்தல 7ஆம் அதிகாரத்துல ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 55 56 வசனம் 2 வசனம் சொல்லுகிறது. 55 56 அது ಹೇಳುತ್ತದೆ. படிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறக்கப்படுகிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப நீங்க யார் கிட்ட நிக்கணும்? ನೀವು ಯಾರ ಬಳಿ ಇರಬೇಕು? பிசாசு உங்களை பார்த்து சொல்லணும், ಶೇತಾನ್ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬೇಕು, இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்துல நிக்கறான்பா இவன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಲಗಡೆ ಇವನು ಇದ್ದಾನೆ. இந்த அம்மா நிக்குதுமா, ನೋಡಿ ಅಮ್ಮ ಇದ್ದಾರೆ. இங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் உளுந்து கக்க புக்கான அப்படி இப்படி அந்நிய பாஷை பேசி ஆமே அபிஷேகத்தில் நிரம்பி சிஸ்டர் வானம் திறந்துச்சு சிஸ்டர், நான் தூதர்களை பார்த்தேன் சிஸ்டர், என்கிட்ட வந்து பேசினாங்க சிஸ்டர் அப்படின்னு பேசிட்டு அங்க பின்னால போய் புறங்குறது. ನೀವು 2-3 ಅವರ ಸಿಸ್ಟರ್ ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಂತ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾನು ಆಕಾಶವನ್ನು ಕಂಡೆ, ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಕಂಡೆ, அவங்க எப்படி இதை செய்யலாம், அவங்க ஏன் இப்படி பண்ணலாம், அவங்க ஏன் அப்படி பண்ணலாம் அப்படின்னு புறங்குறது. ಅವ್ರು ಯಾಕೆ ಹೀಗೆ ಮಾಡಬೇಕು, ಇವ್ರು ಯಾಕೆ ಹಾಗೆ ಮಾಡಬೇಕಂತ ಹೋಗಿ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಗುಣಗುಟ್ಟು ಚಾಡಿ ಹೇಳುವುದು. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் தரிசனம் பார்த்திருக்கிற, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿಗೆ ಮುಂದೆ ದರ್ಶನವನ್ನು ಕಂಡಿದ್ದೀಯ, உளுந்த சபையா உருண்டுட்டு போயிருக்கிற அபிஷேகத்தை நிரம்பி ನೀನು ಸಭೆ ಪೂರ್ತಿ ಆಗಿ ಆಡೈದ್ಯಾ ಸಭೆ ಅಭಿಷೇಕ, ஆனா பின்னால போய் இப்படிப்பட்ட புறங்குறுதல், ಹಿಂದೆ ಹೋಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀನು ಚಾಡಿ ಹೇಳುವುದು, பேசுற பேச்சுகள் வித்தியாசம், ಮಾತಾಡುವ ಮಾತುಗಳ ವ್ಯತ್ಯಾಸ.
அப்புறம் எங்கடி இந்த வார்த்தையின்படி நடக்க போகிறாய்? ಈ ಮಾತು ಪ್ರಕಾರ ಹೇಗೆ ನೀನು ನಡೆಯಲಿಕ್ಕಿದ್ಯಾ? இங்க இந்த சொல்றார் பாருங்க, ஸ்தேவான் சொல்றார் பாருங்க. ಸ್ತೆಫಾನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. ஆமே, வலது பஸ் நிக்கிறதை காண்கிறேன். ಬಲಗಡೆ ನಿಲ್ಲುವುದನ್ನು ನೋಡ್ತಾ அவர் கனத்துக்கும் மகிமைக்கும் மகிமையான பாத்திரம் அடையவா. ಆತನು ಘನಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆಗೆ ಪಾತ್ರವುಳ್ಳವರು. உன்னை பார்த்து சொன்ன, இந்த பொண்ணை பார்த்து சொல்லணும், ನೀನು இது இந்த பிள்ளை தேவனுடைய பிள்ளை, ಈ ದೇವರ ಮಗಳು, அண்ணாட பேச்சு எல்லாமே தெரியணும், ಮಾತು ಎಲ್ಲ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ஹல்லேலூயா. நான் சொல்லணும் இந்த பொண்ணை பத்தி, ನಾನು ಹೇಳಬೇಕು ಈ ಮಗಳನ್ನು ನೋಡಿ. ஆமென். ಆಮೆನ್. சபை கரெக்டான பொண்ணு இது. ಸಭೆಗೆ ಸರಿಯಾದ ಹುಡುಗಿ. அவங்க வீட்ல மொத்தம் 6 பேர் இருக்காங்களா? எத்தனை பேருமா? 5 பேர். 5 ಜನ. 5 பேருக்கும் பாரு, இந்த பொண்ணு ஒவ்வொரு கவர் வச்சிருது. 5 ಜನಕ್ಕೂ ಮಗಳು ಒಂದೊಂದು ಕವರ್ ಇಟ್ಟಿದ್ದಾಳೆ. கொடுப்பதில் ಫಸ್ಟ್ முந்திக்கொள்ளுகிறது, ಕೊಡುವುದರಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಆಗಿ ஜெபம் பண்றதுல முந்திக்கொள்ளுகிறது, ಪ್ರಾರ್ಥಿಸುವುದರಲ್ಲಿ சபைக்கு வரதுல முந்திக்கொள்ளுகிறது, ಸಭೆಗೆ ಬರುವುದರಲ್ಲಿ ಮುಂದಟ್ಟಿ ஜெபம் ಬರುವುದು, பண்றதுல முந்திக்கொள்ளுகிறது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಮುಂದಟ್ಟಿ ಬರುವುದು. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்படி நான் தான் சொல்லணும். ಆಗಿ ನಾನೇ ಹೇಳಬೇಕು. இவங்க போய் சொல்லு, நான் தான் ಫಸ್ಟ್ போறேன் ಸಭೆಗೆ. ಇವ್ರು ಹೋಗಿ ನಾನೇ ಫಸ್ಟ್ ಆಗಿ ಸಭೆಗೆ ಹೋಗೋದು. ஜனங்களை ஏமாத்தல, ಜನರನ್ನು ಏಮಾರಿಸಬಹುದು, கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ದೇವರನ್ನು ಏಮಾರಿಸಕ ಆಗೋದಿಲ್ಲ. இந்த ஸ்தேவான் சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಸ್ತೆಫಾನ್ ಹೇಳುತ್ತಾರೆ, இன்னைக்கு நம்ம கிட்ட குறைபாடுகள் இதுதாங்க. ನಮ್ಮ ಬಳಿ ಇರುವಂತ ಕೊರತೆಗಳಿದೆ. அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசி தரிசனங்களை கண்ட நாம, ಅಭಿಷೇಕವನ್ನು ಪಡೆದು ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತಾಡುವಂತ ನಾವು சபைக்குள்ள இருக்கும்போது மட்டும் அப்படி வலது பட்சத்துல இருப்போம். ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಮಾತ್ರ ಬಲಗಡೆ ಇರುವುದು. சபை விட்டு வெளியே போயாச்சுன்னா, ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋದರೆ, ஐயோ ஏன் கேக்குறீங்க, நம்ம இன்னொரு வலது பட்சத்துல இருப்போம். ನಾವು ಇನ್ನೊಂದು ಬಲಗಡೆ ನಿಂತಿದ್ದೀವಿ. ஆமென். வர்றது கூட தெரியாது, காலு மேல காலை போட்டுட்டு இப்படி ஓண்டு, ಬರುವುದು ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕಾಲ್ ಮೇಲೆ ಕಾಲ್ ಹಾಕೊಂಡು. ஆமென். ಆಮೆನ್. நம்ம வாழ்க்கை மாறணும். ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಯಿಸಬೇಕು. ஸ்தேவான் மரிக்கும் நேரத்துல கூட ಸ್ತೆಫಾನ್ ಸಾಯುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ உத்தமத்தை விடவே இல்லை. ಆತನ ಉನ್ನತವನ್ನು ಆತನ ಬಿಡಲಿಲ್ಲ. இயேசுவுக்காக அவர் கொடூரமாக செத்தார். ಯೇಸುವಿಗೆ ಕಠೋರವಾಗಿ ಸತ್ತರು. நீங்க சாவீங்களா? ನೀವು ಸಾಯ್ತೀರಾ? சபைக்கு ₹1 பிரயோஜனம் இல்ல. ಸಭೆಗೆ ₹1 ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா தலையை கவுஞ்சிட்டு ஓடி போறோம். ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ತಲೆಯನ್ನು ಕೆಳಗೆ ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. ₹1000 கொடுக்கிற, ₹1000னா ₹1000. நான் ₹100 தான் கொடுப்பேன். ನಾನು ₹100ನೇ ಕೊಡುವುದು. எனக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ನನಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಿದೆ. அதே பாட்டு பாடுறதுனால நீ அதே பாட்டுக்குள்ள தான் இருக்கிற. ನೀನು ಅದೇ ಹಾಡು ಹಾಡುವಂತ ನೀ ಅದೇ ಹಾಡು. ₹1000. நான் ₹2000 கொடுக்கிறேன்னு சொல்லி பாரு. ₹2000 ಕೊಟ್ಟಿನಿ ನೋಡು. ஆமென். ஆமென். சொல்லுங்க. ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். ಒಂದು ಸಭೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. ஒரு அப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், நானும் ஊழியக்காரன். ಸೇವಕರು ನಾನು ಹಾಕಿ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஒரு 20-25 பேர் இருக்கும். ಒಂದು 20-25 ಜನ ಇರಬೇಕು. அப்படியே வரிஞ்சலா வர்றாங்க. ಹಾಗೆ ಲೈನ್ ಆಗಿ கதவு ಬರ್ತಾರೆ. திறந்து இருக்கிறது. ಬಾಗಿಲು ತೆಗೆದಿದೆ. வந்து இதே மாதிரி தான் கார்டு வச்சிருக்காங்க. ಅವರು ಇದೇ ಪ್ರಕಾರ ಕಾರ್ಡ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது பிடிக்கறாங்க, போயிடுறாங்க. பாஸ்டர் உட்கார்ந்துட்டு தான் இருக்காரு. ಪಾಸ್ಟರ್ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. சோத்ர பாஸ்டர் அப்படினு அதை காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ಸ್ತೋತ್ರ ಪಾಸ್ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹಾಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. கேட்டேன், என்ன பாஸ்டர் அப்படினு கேட்டேன். ಏನು ಪಾಸ್ ಅಂತ ಕೇಳಿದೆ. அவங்க சம்பளத்தை வாங்கி அவங்க வீட்ல வைக்கிறது இல்ல. ಅವರು ಸಂಬಳವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲಿ அப்ப ಇರುವುದಿಲ್ಲ. எல்லா சம்பளத்தையும் கொடுத்துறாங்களான்னு கேட்டேன். ಎಲ್ಲ ಸಂಬಳ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತಾರಾ? இல்ல பாஸ்டர். ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. சம்பளத்துல அவங்க டைத், தேங்க்ஸ் ஆஃபரிங், டைத் ஆமே ஆண்டவருக்கு வந்து படைச்சிட்டு போயிடுறாங்க. ಅವರು ವರಮಾನದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ದಶಾಂಶನ ಕೊಟ್ಟು இப்பதான் ಹೋಗುತ್ತಾರೆ. உங்களுக்கு சம்பளம் வந்திருக்குது. ಇವಾಗ ಸಂಬಳ ಬಂದಿದೆ. உடனே ஒரு கொஞ்ச நேரம் கூட என் சம்பளம் என்கிட்ட இருக்க கூடாது. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನನ್ನ ದುಡ್ಡು ನನ್ನ ಒಳಗೆ ಇರಬಾರದು. அந்த சம்பளத்தை முதல் பங்கு நான் கர்த்தருக்கு கொடுத்துறணும். ನನ್ನ ವರಮಾನದ ಮೊದಲನೇ ಭಾಗ ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು. நாம என்ன பண்றோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? எல்லா கடன்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இருக்கா இல்லையா, சரி அடுத்த மாசம் பாத்துக்கலாம். ನೀವು ಎಲ್ಲರಿಗೂ ಸಾಲಗಾರರಿಗೆ ಅದು ಇದು ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟು ಇದೆಯಾ ಇಲ್ವಾ அடுத்த மாசம் பாத்துக்கலாம். ಬರೋ ತಿಂಗಳು அடுத்த மாசம் பாத்துக்கலாம். ಬರೋ ತಿಂಗಳು வீட்ல ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. 5 பேர் இருப்பாங்க. ಮನೆಯಲ್ಲಿ 5 ಜನ ஒரே ಇರ್ತಾರೆ. ஒருத்தருக்கு இவ்வளவு, அதுவும் முடியாத ஒரு பட்சத்துல வைப்பாங்க. ಆಗದೆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. சம்பளம் பாருங்க, வருமானம் பெருசா இருக்கும், ವರಮಾನ ஆனா ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. காணிக்கப்படுறது குறைவா இருக்கும். ಅದರ ಕಾಣಿಕೆ ಕೊಡುವುದು ಕಡಿಮೆ ಆಗಿರುತ್ತದೆ. எப்படி கர்த்தர் உன் வலது பட்சத்துல நிப்பாரு? ಹೇಗೆ ದೇವರಿನ ಬಲಗಡೆ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ? ஹல்லேலூயா. உன் வலது பட்சத்துல அவர் எப்படி ನಿನ್ನ நிப்பாரு? ಬಲಗಡೆ ಆಗಿ ಹೇಗೆ ಬಂದು ನಿಲ್ಲಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು? ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. ಹೇಳಿರಿ. நீங்க சரியா இருந்தா தான் உங்க பக்கத்துல அவர் வருவார். ನೀವು ಸರಿಯಾಗಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. இங்க சேவான் அந்த ஒரு வார்த்தை, அந்த வசந்த படிங்கம்மா. ಈ ಸೇವನ ಒಂದು ವಾಕ್ಯ ಒಂದು ಮಾತ್ರ. 56 படிங்க. இதோ இதோ வானங்கள் திறந்திருக்கிறது, வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவர் ஜீவனை விட்டார், அவ்வளவுதான். அவர் ಪ್ರಾಣವನ್ನು ಬಿಟ್ಟರು ಅಷ್ಟೇ. இருக்குல்ல அடுத்து அப்படி. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ಹೇಳಿರಿ.
ஆமென். ಆಮೆನ್. பாத்தீங்க எவ்வளவு பெரிய பாடு இது. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಹೋರಾಟ. அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? ಅವರಿಗೆ ಏನು ಹೆಸರು ஒரு வசனம் படிங்க. ಒಂದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. மத்தேயு 25:34 படிங்க. மத்தேயு 25:34 சீக்கிரம் படிங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நீ கர்த்தருடைய வலது பக்கத்தில் இருப்பாயானால், ದೇವರ ಬಲಗಡೆ சில ನಿಲ್ಲುವುದಾದರೆ, போராட்டங்களும் பிரச்சனைகளும் சகித்துக் கொள்வாயானால், ಒಂದು ಹೋರಾಟಗಳನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ, உனக்குள்ள வருகிற இந்த விதமான யுத்தங்களை நீ கர்த்தருக்குள்ள கொடுத்து ஜெயிப்பாயானால், ನಿನ್ನೊಳಗೆ ಬರೋ ಯುದ್ಧವನ್ನು ದೇವರ ಬಳಿ ಇಟ್ಟು உனக்கு ஒரு பேர், என்ன பேரு? ಒಂದು ಹೆಸರು ಏನು? வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ಬನ್ನಿರಿ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ. குமாரனுக்கு அப்படிதான் ஒரு வரவேற்பு கிடைத்தது. ಕುಮಾರನಿಗೆ ಹಾಗೆ ಒಂದು ಬರವಣೆ. குமாரனுக்கு இயேசுவுக்கு அப்படிதான் ஒரு வரவேற்பு கிடைத்தது. ಯೇಸು ಹಾಗೆ ಒಂದು ಬರವಣೆ. அந்த வரவேற்பு தான் இந்த ஸ்தேவான் கண்களால் காண்கிறார். ಆ ಬರವಣೆ ಸ್ಟೇಫನ್ ಕಣ್ಣಿಂದ ಕಾಣುತ್ತಾರೆ. உங்களுக்கும் எனக்கும் நாளை காணப்பட வேண்டும். ನಿಮಗೂ ನಮಗೂ ಅದು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. உங்கள் போராட்டத்தை சொல்லிக்கொண்டு பின்வாங்க கூடாது. ನಿಮ್ಮ ಹೋರಾಟವನ್ನು ಹೇಳಿ ಹಿಂಜಾರಿ ಹೋಗಬಾರದು. இந்த பிரச்சனையை சொல்லிக்கொண்டு நீங்க பின்வாங்கி போக கூடாது. ಸಮಸ್ಯೆ ಹೇಳಿ ಹಿಂಜಾರಿ ಹೋಗಬಾರದು. வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ಬನ್ನಿರಿ ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ, உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿ, ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ರಾಜ್ಯ ಸ್ವತಂತ್ರ அவர் என்ன ಮಾಡಿ சொல்லுகிறாரோ ಏನು ಹೇಳುತ್ತಾರೋ அதை நீங்க செய்யுங்க. ಅದನ್ನು ನೀವು ಮಾಡಿರಿ. ஹalleluya. இது சும்மா இருக்கிற காலம் இல்ல. இது ಸುಮ್ಮನೆ ಇರುವಂತ ಕಾಲವಲ್ಲ. இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்காக ஜெபம் பண்ணி இருப்பீங்க? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಭೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ எத்தனை பேர் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணி இருப்பீங்க? ಸೇವಕರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ எத்தனை ಮಾಡಿರಾ? பேர் தேசத்துக்காக ஜெபம் பண்ணி இருப்பீங்க? ಎಷ್ಟು ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ கடந்த ಮಾಡಿರಾ? 1ஆம் தேதி கர்த்தர் பேசினார். ಕಳೆದ 1ನೇ சில ತಾರೀಕು பறவைகள் கீழே விழுகுனாரு. ಪಕ್ಷಿಗಳು ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತದೆ. தமிழ்நாட்டுல பாருங்க, காக்காகள் மயங்கி விழுந்துட்டு கிடக்கிறது. ತಮಿಳುನಾಡು ಭಾಗದಲ್ಲಿ ಕಾಗೆಗಳು ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿದೆ. பூமி அதிர்ச்சி உண்டாகுனாரு. ಭೂಕಂಪಗಳು பூமி அதிர்ச்சி உண்டாகிட்டு இருக்கிறது. ಭೂಕಂಪ ಉಂಟಾಗಿದೆ. பூமியை பார்க்கும்போது இருள் சூழ்ந்து விடும். ಭೂಮಿ ನೋಡುವ ಕತ್ತಲು மிஸ்ட் ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. புகை போல மிஸ்ட் மூடிக்கொள்ளும். ಮತ್ತೆ ಮಂಜು ಮೂಡಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அது குளிர் காற்று அடிக்கும். ಆಳಿ ಚಳಿಗಾಳಿ இன்னைக்கு ಬೀಸುತ್ತದೆ. அங்க பாருங்க, டெல்லிக்கு அந்த பக்கத்துல ಡೆಲ್ಲಿ ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿರಿ. ஹalleluya. ಹalleluya. ஆனா நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோம். ಅದನ್ನ ನಾವು ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அதுபடி நடக்க மாட்டோம். ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஜெபிக்கவும் மாட்டோம். ಪ್ರಾರ್ಥನೆನೂ ಮಾಡುವುದಿಲ್ಲ. வெறும் புறங்கொதிக்கிட்டு வெறும் கோல் சொல்லிட்டு தான் நம்ம ಬರೀ ಚಾಡಿಗಳು ಹೇಳಿಕೊಂಡು ಕೊರತೆಗಳು ಹೇಳಿಕೊಂಡೇ ಇರ್ತೀವಿ. கிறிஸ்தவங்கிட்ட தான் இந்த புத்தியே ಜಾಸ್ತಿ. ಕ್ರೈಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಬುದ್ಧಿಗಳು ಜಾಸ್ತಿ இல்லாத ஒரு ಇರುವುದು. கதை கட்டுறது. ಇಲ್ಲದೇ ಇರೋ ಒಂದು ಕತೆ ಜೋಡಿಸುವುದು. அங்க ஒண்ணுமே இருக்காது, ஆனா கதை கட்டுறது. ಅಲ್ಲಿ ಏನೂ ಇರೋದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಜೋಡಿಸುವುದು. கிறிஸ்தவங்கிட்ட தான் இந்த கதை கட்டுறதுன்னா கத்துக்கலாம். ಕ್ರೈಸ್ತನ ಬಳಿ நல்ல ಜೋಡಿಸುವುದೆಲ್ಲ கதை கட்டுவாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕತೆ ಜೋಡಿಸುತ್ತಾರೆ. ஸ்டோரிங்க கிறிஸ்தவங்கிட்ட தான் எடுக்க முடியும். ಕತೆನೇ ಕ್ರೈಸ್ತನ ಬಳಿಯೇ ತೆಗೆದಕ್ಕಾಗುತ್ತದೆ. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, பிதாவினால் அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ತಂದೆಯಿಂದ ಕರಿವಿಲ್ಪಟ್ಟವರು பேர் பெறுவதற்கு ಹೆಸರು வலது ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ பக்கத்தில் உட்கார பிரயாசம். ಆತನ ಬಲಗಡೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋ ಪ್ರಯಾಸ ಪಡಿ. ஆமென். ಆಮೆನ್. ஸ்கூல்ல காலேஜ்ல எத்தனை வருமா நீ படிக்கிற? 8 அவர். அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பைபிள் படிக்க மாட்டோம். ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಕೂತ್ಕೊಂಡು ವಾಕ್ಯ ಓದುವುದಿಲ್ಲ. படிக்க மாட்டோம். ஒரு 1 அவர் குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்றோமா? ಒಂದರ ಕುಟುಂಬವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ஜனவரி ஆகி பிப்ரவரி, ಜನವರಿ ಆಗಿ இன்னைக்கு 6ஆம் தேதி. ಇವತ್ತು உங்க 6ನೇ வீட்ல ತಾರೀಕು. எத்தனை பேர் வீட்ல குடும்ப ஜெபம் நடக்க சொல்லுங்க ಎಷ್ಟು பாப்போம். ಜನ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಟುಂಬದ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆದಿದೆ ಹೇಳಿರಿ. எதுவும் செய்ய மாட்டோம். ನಾವು ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆனா வந்து நிட்டு மொபைல் வச்சு நின்னுகிட்டு இருப்போம். ಆದ್ರೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಮೊಬೈಲ್ ಇಟ್ಕೊಂಡು ನಿಲ್ಲುವುದು. பாஸ்டர் என்ன சொல்லுவார்? ಪಾಸ್ಟರ್ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவர்ட்ட கேக்குற, ஆண்டவரே இனிமேல் வரும்போது சாபத்தை சொல்லிருங்க ஆண்டவரே. ದೇವರೇ ಇನ್ನು ಮುಂದೆ ಶಾಪವನ್ನು ಹೇಳಿ ಬಿಡುತ್ತೆ. அப்ப ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ಅವಾಗ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡೋದಿಲ್ಲ. அது மூஞ்சிக்கிட்ட வந்து அப்படி மூஞ்சில இடிக்கிற மாதிரி வச்சுக்கிறது. ಮುಖವನ್ನು ಹೊಡ್ಕೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಬಂದು ಹಿಡಿಯೋದು. கொஞ்சம் கூட ವ್ಯವಸ್ಥೆ இல்லாம போச்சு. ಸ್ವಲ್ಪವನ್ನು ಗೊತ್ತಿರದವರಾಗಿದ್ದೀರಾ. ஆண்டவருடைய சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ உங்களுக்கு கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಕೊಡಿ. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பா. ದೇವ ನಿಮ್ಮ முதல் சொல்றார், ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ தேவனோடு பேசுகிறவர்களாய் இருக்கணும். ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವವರಾಗಿರಬೇಕು. இரண்டாவது சொல்றார், ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ வலது பக்கத்தில் இருக்கிறவர்களாய் இருக்கணும். ಆತನ ಬಲಗಡೆ ಇರುವವರಾಗಿರಬೇಕು. மூன்றாவது சொல்லுகிறார், ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிற சிங்காசனத்துல உட்காரணும். ನಿಮಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಪಟ್ಟಿರುವ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஜெயங்கொள்கிறவன் சிங்காசனத்துல உட்காருவான். ಜಯಗೊಳ್ಳುವ ಸಿಂಹಾಸನವನ್ನು மத்தேயு 19ஆம் அதிகாரம் ಮತ್ತೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 28வது வசனம் சொல்லுகிறது. 28ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ಯೇಸು
மறுஜென்ம காலத்தினாலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கீங்களே, இந்த பிளாஸ்டிக் சேர் இல்ல, ಈ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಕುರ್ಚಿಲಿ இங்க பாருங்க, இங்க பாருங்க, 2 சேர் இங்க போட்டுருக்கிறது. 2 ಕುರ್ಚಿಗಳು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்ப ஊழியக்காரங்க அபிஷேகம் பண்ணவங்க தான் போய் அதுல உட்கார முடியும். ಅಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲು வேற யாரும் உட்கார முடியாது. ಬೇರೆ ಯಾರು இந்த ಕುಳಿತುಕೊಳ್ಳಲು உலகத்திலேயே, ಈ ಲೋಕದಲ್ಲಿನೇ, இந்த மனித உலகத்துல மனிதர்கள் வாழ்கிற இந்த இடத்திலேயே, ಈ ಮನುಷ್ಯರು ಜೀವಿಸುವ சபைக்குள்ளேயே ಸಭೆ ಒಳಗಡೆ பாருங்க, அங்க இருக்கிற சேர் மாதிரி இந்த சேர் கிடையாது. ಅಲ್ಲಿರುವಂತ ಕುರ್ಚಾಗಿ ಇಲ್ಲಿ இங்க ಇರುವುದಿಲ್ಲ. இருக்கிற சேர் மாதிரி அங்க சேர் இல்ல. ಇಲ್ಲಿರೋ ಕುರ್ಚಾಗಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. இன்னைக்கு இந்த இடத்துல 4 சேர் இருக்கு. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ 4 ಕುರ್ಚಿಗಳಿದೆ. ஒன்னு பின்னால அந்த கோயில் பிள்ளை உட்கார்ந்திருக்க ஒரு சேர் வித்தியாசமா இருக்கு. ಅಲ್ಲಿ ಕೋಯಿಲ್ ಮಗವನಾಗಿರೋನು ಅವನು ಕೂತ್ಕೊಂಡು, ரெண்டாவது பாஸ்டமா உட்கார்ந்திருக்க சேர் வித்தியாசமா இருக்கு. ಪಾಸ್ಟಮ ಕೂತ್ಕೊಂಡು ಚೇರ್ இப்ப ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ நீங்க எல்லாரும் உட்கார்ந்திருக்க ஒரு சேர் வித்தியாசமா இருக்கு. ನೀವೆಲ್ಲ ಕೂತ್ಕೊಂಡು இங்க பரிசுத்தவாங்க நாங்க பாஸ்டங்க உட்கார்ற சேர் வித்தியாசமா இருக்கு. ಇಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರಾಗಿರೋ ನಾವು இந்த ಕೂತ್ಕೊಂಡು 4 சேர்ல எந்த சேர் கனமான சேர்? ಈ 4 ಕುರ್ಚಲ್ಲಿ ಯಾವುದು ಗಣವಾದ? ಅಲ್ಲ, உங்களை தான் கேக்குறேன், ನಿಮ್ಮನ್ನ எந்த சேர்? ಯಾವುದು? ஹல்லேலூயா. சொல்லுங்க, எந்த சேர்? புல்பிட்ல இருக்கிற சேர் தான் கனமான சேர். ಆ ಕರ್ತನ ಬಗಲಿಪೀಠದಲ್ಲಿ அந்த சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும். ಅದರಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಒಂದು ಯೋಗ್ಯತೆ அந்த ಬೇಕು. தகுதி உள்ளவங்க தான் அந்த சேர்ல உட்கார முடியும். ಆ ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರು ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. சமீபத்துல ஒரு அரசியல்வாதி இங்க வந்திருந்தார். ಸಮೀಪದಲ್ಲಿ ಒಂದು ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದರು. அவரோட நான் பேசிட்டு அவரை எனக்கு உட்கார்றதுக்கு மனசு இல்ல, அவர் உட்கார வைக்கிறதுக்கு. ನನಗೆ ಅವರನ್ನ ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಕ್ಕೆ. அப்ப அவர்ட்ட சொல்றேன், நீங்க மேல போய் அந்த சேர்ல உட்காருங்க. ನೀವು ಮೇಲೆ ಹೋಗಿ ಆ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಳಿರಿ. அப்படியே என்ன கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, ನನ್ನ ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಸರ್ அந்த சேர்ல உட்கார்றதுக்கு நான் தகுதி இல்ல சார். ಆ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ನನಗೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ இந்த ಸರ್. ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கே நான் தகுதி இல்ல சார். ಈ ಸಭೆ ಒಳಗೆ ಬರುವಕ್ಕೆ ನನಗೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ ಸರ್. நான் இந்த ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லனா நான் போய் எப்படி சார் அந்த சேர்ல உட்கார முடியும்? ಸಭೆ ಒಳಗೆ ಬರುವಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಹೇಗೆ ಹೋಗಿ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ பாருங்க, வேற ಕುತ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ மனுஷனுக்கு தெரிகிறது அந்த சேருக்கு தகுதியானவங்க தான் உட்கார முடியும். ಬೇರೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗೆ ಗೊತ್ತು, ಅದರಲ್ಲಿ ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರೇ ಕುತ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ஆனா ಸಾಧ್ಯವು. இங்க உட்கார்ந்து செய்தி கேட்கிறவங்க அல்லது இந்த வானொலி மூலமா செய்தி கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்குள்ள இந்த எண்ணம் வருதா? ಇಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡ್ರು ಆದ್ರೂ ಸರಿ, ಅಥವಾ ಆನ್ಲೈನ್ ಮುಖಾಂತರ ಸಂದೇಶ ಕೇಳುವಂತರಾಗಿ ನಿಮ್ಗೆ ಆ ರೀತಿ ನೆನಪು ಬರುತ್ತದಾ? ஹல்லேலூயா. மோசேக்கு முன்னால தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ಮೋಸೆ ಬಂದವ ತರ್ಕ ಮಾಡ್ತಾ இவர் ಇದ್ದಾರೆ. மட்டும் தான் தீர்க்கதரிசியா? ಇವರು ಮಾತ್ರ நாங்களா ಪ್ರವಾದಿನಾ? தீர்க்கதரிசி இல்லையா? ನಾವು ಪ್ರವಾದಿ ಇಲ್ಲವಾ? தேவனுடைய மகிமை அப்படி இறங்குச்சு. ದೇವರ ಪ್ರತಾಪ பூமி ரெண்டா பிளந்துச்சு. ಭೂಮಿ ಎರಡವ அங்க ಭಾಗವಾಯಿತು. கேள்வி கேட்ட அத்தனை பேர் உள்ள போயிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆಗೆ ಎಲ್ಲ ಒಳಗೆ ಹೋದರು. ஆனா இந்த காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? ಆದ್ರೆ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அங்க பாக்குற இந்த பிள்ளை தெரியாம சொல்லிருச்சு, ಈ ಮಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ இந்த மகன் தெரியாம சொல்லிட்டான், ಆ ಮಗಳು ತಿಳಿದು ಹೇಳಿದಾಳೆ. பார்க்கலாம் ஆண்டவர் தாமதம் பண்றதுனால ಸರಿ, ನೋಡೋಣ ದೇವರು ತಡೆ ಮಾಡ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ உங்க ಗೊತ್ತಾ? தகுதி நீங்களே இழந்து கொண்டு வருகிறீங்க. ನಿಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ನೀವೇ ಕಳೆದುಕೊಂಡು ಬರ್ತೀರಾ. உங்க தகுதி நீங்களே இழந்து கொண்டு வருகிறீங்க. ನಿಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ನೀವೇ ராஜாவின் பக்கத்துல உட்கார்ந்து உங்களுக்காக வைக்கிற சிங்காசனத்தில் உட்கார்ந்து ನಿಮಗಾಗಿ ಇಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ நீங்க ಕುಳಿತುಕೊಂಡು மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடியவர்கள். ನೀವು ಬೇರೆಯವರು ನ್ಯಾಯ இந்த ವಿಚಾರಿಸುವಂತರಾಗಿ பூமியில நீங்க நியாயம் தீர்க்க வேண்டாம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸಬಾರದು. பரலோகத்துல உங்களுக்காக வச்சிருக்க சிங்காசனம், ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟ இது ಸಿಂಹಾಸನ. மனுஷனால கைவேலை செய்யப்பட்ட ಇದು சிம்மாசனம். ಮನುಷ್ಯನ ಕೈ ಕೆಲಸದಿಂದ இந்த ಮಾಡಲ್ಪಟ್ಟ சிம்மாசனத்தை ಸಿಂಹಾಸನ. எப்படினாலும் உடைச்சு போட்டுடலாம். ಈ ಸಿಂಹಾಸನ ಹೇಗಾದ್ರೂ ஆனா ಒಡೆದಾಕಬಹುದು. பரலோகத்திற்கு சிம்மாசனத்தை ஒருவனை உடைக்க முடியாது. ಆದ್ರೆ ಪರಲೋಕದ ಸಿಂಹಾಸನ அது ಯಾವನೂ விளையாடப்பட்ட ಒಡೆಯೋದಿಲ್ಲ. ஒரு சிம்மாசனம். ಅದು ಒಡೆದೇ ಇರುವಂತ ಒಂದು என் அப்பா ಸಿಂಹಾಸನ. உட்கார்றது போலவே நமக்கும் அங்க இருக்கிறது. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೂ ಅಲ್ಲಿದೆ. அந்த சிங்காசனத்துக்கு உட்கார்வதற்கு ಆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ நீங்கள் நான் ஆயத்தப்பட வேண்டும். ನೀವು ನಾವು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறது, ಪ್ರಕಟಣೆ 3:20 ಹೇಳುತ್ತದೆ, ஜெயங்கொள்கிறவன் அந்த வலது பட்சத்தில் உட்காருவான் என்று சொல்லுகிறது. ಅದನ್ನ ಬಲಗಡೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. வெளிப்படுத்தல் 20:4 சொல்லுகிறது, ಪ್ರಕಟಣೆ 24 ಹೇಳುತ್ತದೆ, நியாய தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று ನ್ಯಾಯ சொல்லுகிறது. ವಿಚಾರ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ನಿಮಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರ நீ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நியாயம் தீர்க்கும்படி உனக்கு ஒரு அதிகாரத்தை அங்க தருகிறார். ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
வெளிப்படுத்தல் 2:7 நீங்க படிக்கும் பொழுது, ಪ್ರಕಟಣೆ 2:7 ಓದುವಾಗ, வெளிப்படுத்தல் 2:26-27 படிக்கும் பொழுது, ಪ್ರಕಟಣೆ 2:26 ஜாதிக்கு மேல் அதிகாரம் கொள்ளும்படி ಜನಾಂಗಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க ನಿಮಗೊಂದು ಅಧಿಕಾರವನ್ನು உங்களுக்காக சிம்மாசனம் உருவாக்கப்பட்டு இருக்கு தெய்வ பிள்ளைகளே. ಸಿಂಹಾಸನ ತಯಾರಾಗಿ ಇಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. 1 யோவான் 5:4-5 சொல்லுகிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ನಿರೀಕ್ಷೆ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುವಂತ ಜಯವು உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ನಿಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ದೃಢಪಡಿಸಿ நீங்க கர்த்தரிடத்தில் வந்தீங்கன்னா ನೀವು ದೇವರ ಬಳಿ ಬಂದರೆ அவர் சித்தம் செய்வதற்கு, ನಿಮ್ಮ ಚಿತ್ತ அவர் என்ன சொல்றாரோ ಅದನ್ನ ಏನು அதை ಮಾಡ್ತಾರೋ செய்வதற்கு நீங்க ஆயத்தமானால், ಅದನ್ನ ಮಾಡಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾದರೆ நீங்க அவரோடு பேசுகிறதை யாரும் தடை செய்ய ನೀವು ಅವ್ರ முடியாது. ಜೊತೆಗೆ ಮಾತಾಡೋದು ಯಾರು ತಡೆ ಮಾಡಕ್ಕೆ அவர் ಆಗೋದಿಲ್ಲ. சித்தத்தை செய்கிறவர்களா இருப்பீர்களானால், ಅದನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வீர்களானால், ಅದನ್ನ ಏನು ಹೇಳುತ್ತೆ ಅದನ್ನ அவருடைய ಮಾಡುವುದಾದರೆ வலது பக்கத்தில் உட்காருவதற்கு, வலது பக்கத்தில் இருப்பதற்கு யாரும் தடை செய்ய முடியாது. ಅದನ್ನ ಬಲಗಡೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அவர் ತಡೆ சித்தம் ಮಾಡುವುದಿಲ್ಲ. செய்வதற்கு, ಅದನ್ನ ಚಿತ್ತವನ್ನು அவர் ಮಾಡುವುದಕ್ಕೆ சொல்லுகிறபடி நீங்க செய்கிறவர்களா இருப்பீங்கன்னா, ಅದನ್ನ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ನೀವು ಮಾಡುವುದಾದರೆ அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துற சிங்காசனத்தை நீங்க உட்காருவீங்க. ನಿಮಗಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವ ಜನರೇ, அந்த இளைய மகன் ಆ ಹಿರಿಯ ಮಗನು அந்த தகப்பனத்தில் ಆ வந்தபோது ತಂದೆ ಬಳಿ ಬಂದಾಗ அந்த இளைய மகனுக்கு ಆ ಹಿರಿಯ புதிய ಮಗನಿಗೆ வஸ்திரம் கொடுத்தாங்க. ಹೊಸ ವಸ್ತ್ರವನ್ನು ஏன் ಕೊಟ್ಟರು. தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏன் புதிய வஸ்திரம் கொடுத்தாங்க? ಯಾಕೆ ಹೊಸ ವಸ್ತ್ರವನ್ನು அவன் ಕೊಟ್ಟರು? அழுக்கு வஸ்திரத்தை கழட்டினாங்க. ಅವನು ಕೊಳೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸುವುದಾಗಿ சகரியாவிலே பார்க்கும் பொழுது ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஜோசுவா மேல இருந்த அழுக்கு வஸ்திரத்தை கழட்டி போட்டான். ಯೋಶುವ ಮೇಲಿನ ಕೊಳೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದು உங்க மேல ಬಿಸಾಕಿದರು. இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை கழட்டும்படி, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೊಳೆಯ ವಸ್ತ್ರ ತೆಗೆದು அழுக்கென்றால் ಬಿಸಾಡುವಂತಾಗಿ. பாவங்கள், ಕೊಳೆ ಅಂದ್ರೆ அழுக்கென்றால் ಪಾಪವು, மீறுதல்கள், ಕೊಳೆ ಅಂದ್ರೆ ಮೀರಿ ನಡೆಯುವುದು, அழுக்கென்றால் சண்டைகள், கோபங்கள், ಕೊಳೆ ಅಂದ್ರೆ ಜಗಳಗಳು, அழுக்கென்றால் வைராக்கியங்கள், ಕೊಳೆ ಅಂದ್ರೆ அதை ವೈರಾಗ್ಯಗಳು, உங்களுக்கு கழட்டி போடும்படி ಅದು ನಿಮ್ಮಿಂದ புதிய ಬಿಸಾಕುವುದಾಗಿ. வஸ்திரத்தை, ಹೊಸ அந்த ವಸ್ತ್ರವನ್ನು, வஸ்திரத்துக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. ಆ ವಸ್ತ್ರಗಳು ಅನೇಕ புதிய ಅರ್ಥಗಳಿದೆ. வஸ்திரம் என்று சொன்னால் ಹೊಸ ವಸ್ತ್ರ உனக்குள்ள ಬಂದರೆ வருகிற அபிஷேகம், ஆமென், ஆவியானுடைய அபிஷேகம், ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವಂತ ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕ, ஆவியானுடைய தீர்க்க தரிசனம், ಆತ್ಮನ ಪ್ರವಾದನೆಗಳು, ஆமென், அது உள்ள வரும் பொழுதுதான், ಅದು ಒಳಗೆ ಬರುವಾಗ அதுதான் உங்களுக்கு புதிய வஸ்திரமாய் வருகிறது. ಅದು ಹೊಸ ವಸ್ತ್ರವಾಗಿ அந்த ಬರುತ್ತದೆ. அபிஷேகம் என்கிற ஆவியான உங்களுக்குள்ள வர ಆ வேண்டும். ಅಭಿಷೇಕ ಆತ್ಮವನ್ನು ನಿಮ್ಮೊಳಗೆ இரண்டாவது ಬರಬೇಕು. பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ அந்த ನೋಡಿ, இளைய குமாரனுக்கு ஒரு மோதிரத்தை போட ಆ வைக்கிறார். ಹಿರಿಯ ಮಗನಿಗೆ ಉಂಗುರವನ್ನು அந்த ಹಾಕುತ್ತಾರೆ. மோதிரம் எதற்கு? ಆ ಉಂಗುರವು ராஜாக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு மோதிரம், ರಾಜ್ಯಗಳಿಗೆ ಅಧಿಕಾರ அவங்களுடைய ಕೊಡುವಂತದ್ದಾಗಿ, உயர்வுக்கு ஏற்ற ஒரு மோதிரம். ಅಥವಾ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ அந்த ತಕ್ಕಂತ மோதிரம் ಉಂಗುರವು. இருந்தால் ಆ ಉಂಗುರವಿದ್ದರೆ அவங்க சரியா ஆளுகை செய்ய முடியும். ಸರಿಯಾಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவங்க அதிகாரத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ಅಧಿಕಾರ ಯಾರು ತಡೆ ಮಾಡಕ್ಕೆ இந்த ಆಗೋದಿಲ್ಲ. இளைய குமாரனுக்கு அங்க ஒரு மோதிரத்தை ಆ கொடுக்கிறார். ಹಿರಿಯ ಮಗನಿಗೆ அப்பாவின் ಉಂಗುರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. மகன், ತಂದೆ கனம்பெற்ற ಮಗನು, மகன், கனப்பெற்ற மகನು, உயர்வுக்குரிய மகன், உன்னதத்துக்கு தக்க அந்தஸ்துக்குரிய மகன் சொல்லி அந்தஸ்துக்கு தக்க மகன் அங்கே சொல்லி, அங்கே அதிகாரத்துக்குரிய மோதிரத்தை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ತಕ್ಕ ಉಂಗುರವನ್ನು மூன்றாவது ಕೊಡುತ್ತಾರೆ. அவருக்கு ஒரு பாதரட்சி கொடுக்கப்படுகிறது. ಒಂದು ಪಾದರಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. மோசேயின் காலத்துல கர்த்தர் என்ன சொல்றார்? ಮೋಸೆ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ಏನು நான் ಹೇಳ್ತಾರೆ? இருக்கிற இடத்துல இந்த பாதரட்சி கலட்டி போட்டு ನಾನು வான்றார். ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪಾದರಕ್ಷೆ இங்க ತೆಗೆದು என்ன ಬಿಸಾಕು. சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அந்த பாதரட்சி நீ போட்டுக்கன்றார். ಪಾದರಕ್ಷೆಗಳು ಹಾಕಿಕೊಳ್ಳು. ஏன்? ಯಾಕೆ? பிசாசு உன்னை தொடாதபடிக்கு, சைத்தானின் முட்டபாரதுக்காಗಿ, சாபங்கள் உன்னை தொடாதபடிக்கு, சாபம் முட்டபாரதுக்காಗಿ, வியாதிகள் உன்னை தொடமுடியாதபடிக்கு, ரோகங்கள் முட்டபாரதுக்காಗಿ, வேற விதத்துல எந்த ஒரு இருளும் உன்னை தொடக்கூடாதபடிக்கு ನಿನ್ನ ಬಳಿ ಯಾವ ಕತ್ತಲಿನ அந்த பாதரட்சியை நீ அணிந்து கொள்ள வேண்டும். ಆ ಪಾದರಕ್ಷೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்போதுதான் எல்லாவற்றுக்கும் சிறந்தவன் என்ற ಆಗ ಎಲ್ಲದಕ್ಕೆ ನೀನು ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ அந்த தகுதியை நீ காண முடியும். ಆ ಯೋಗ್ಯತೆ ನೋಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. எங்களுடைய தகுதி அல்ல, ನನ್ನ ಯೋಗ್ಯತೆ தேவனால் உண்டா இருக்கிற தகுதி தான். ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಿದ ಯೋಗ್ಯತೆ. ஆமென். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகி அவர்களுக்கு ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಿರುವ கர்த்தருடைய ಅವರಿಗೆ தகுதி வந்து கிடைச்சிச்சு. ದೇವರ ಯೋಗ್ಯತೆ இன்னைக்கு ಸಿಕ್ಕಿದೆ. கொஞ்சம் பேரா இருக்கலாம், ಇವತ್ತು ಸ್ವಲ್ಪ உங்களுக்கு ಜನರಾಗಿರಬಹುದು. இந்த தகுதியை கர்த்தர் தந்திருக்கிறார். ನಿಮಗೆ ಯೋಗ್ಯತೆ ದೇವರು இந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தகுதியை நீங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ಸರಿಯಾಗಿ உண்மை உள்ளவர்களாய், ನಿಜ உத்தமம் உள்ளவர்களாய், ಉನ್ನತ ಉಳ್ಳವರಾಗಿ, பரிசுத்தம் உள்ளவர்களாய், ಪವಿತ್ರ ಉಳ್ಳವರಾಗಿ, கர்த்தருக்குள்ள நடந்து ದೇವರ ಒಳಗೆ அவரோடு ನಡೆದು பேசுகிறவர்களாய், ಜೊತೆಗೆ அவருடைய ಮಾತಾಡುವವರಾಗಿ, வலதுபக்கத்தில் இருக்கிறவர்களாய், ಆತನ ಬಲಗಡೆ அவருடைய ಕುಳಿತುಕೊಳ್ಳುವವರಾಗಿ, சிம்மாசனத்தில் ஆளுகை உட்காருகிறவர்களாய், ಆತನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ உங்களுடைய ಕುಳಿತುಕೊಳ್ಳುವವರಾಗಿ தகுதியை கர்த்தரிடத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ದೇವರ ಬಳಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த தகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ಈ மாறும். ಯೋಗ್ಯತೆ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗುತ್ತದೆ. ஒரு ஆமென் சொல்லுவோம். ಒಂದು ಆಮೇಲೆ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ வலது கரத்தை உயர்த்தி ಬಲಗಡೆಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ, ஆண்டவரே ದೇವರೇ எனக்கு அந்த தகுதியை தாங்கப்பா, ನನಗೆ ಆ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು உம்முடைய ಕೊಡಿರಿ, மகன் என்ற தகுதி தாங்கப்பா, ನಿನ್ನ ಮಗನಿಂದ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು இந்த ಕೊಡಿರಿ, பிள்ளை என்ற தகுதி தாங்கப்பா. ನಿನ್ನ ಮಗಳಿಂದ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು நானும் ಕೊಡಿರಿ. முகமுகமாய் தினமும் பேசணும் ஆண்டவரே, ನಾನು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ದಿನವೂ உங்க வலது ಮಾತಾಡಬೇಕು, பக்கத்திலேயே இருக்கணும்பா. ನಿಮ್ಮ ಬಲಗಡೆನೇ ಇರಬೇಕಪ್ಪ. ஆண்டவரே ದೇವರೇ அப்பான்னு கூப்பிடுங்க, ಅಪ್ಪ ಅಂತ ಕರೀರಿ, சிம்மாசனத்தை நான் உட்காரணும்பா. ಆ ಸಿಂಹಾಸನ ನಾನು எனக்கு ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು, அந்த அதிகார ஆசீர்வாதத்தை ನನಗೆ ಅಧಿಕಾರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು கனமாய் கொடுங்க என்று கேட்போம். ಘನವಾಗಿ ಕೊಡಿರಿ ಅಂತ ಕೇಳಿ தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவா, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು, சகலம் உங்களுக்கு நன்மையா இருக்கும். ಸಕಲವೂ ஆண்டவரே ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತದೆ. இந்த கரம் உயர்த்தின அத்தனை பிள்ளைகளும் நீ ஆசீர்வதித்து பெருக செய்ய, நீதி உண்டாக காத்துக்கொள்ளுங்க. பிதாவாகி தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்தாவியுமாகி இருக்கிற உம்மிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீ பெரிய காரியங்கள் செய்யும். எங்களுடைய தகுதி எங்களால் வந்ததல்ல, உம்மிடத்திலிருந்து வந்தது. அந்த தகுதியை காத்துக்கொள்ளுகிறது இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.